இந்த நிகழ்ச்சி எதற்காகன்றதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். இங்கே எல்லாரும் அவரவர் வேலைகளுக்கிடையே இங்கே வந்திருக்கிறார்கள். முத்து சார் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர். பாண்டிச்சேரியில் புதுவை தமிழ்ச்சங்கம். அதே மாதிரி இந்த தள்ளாத வயதுன்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துடும். யாரை பார்த்து சொன்னார்? ஒரு இளைஞரை போல் இயங்கிக் கொண்டிருக்கிறார். பாண்டிச்சேரி போனோன்னா அவருடைய உபசரிப்பு. ஆமாம், உண்மையிலேயே அப்படி ஒரு ஆர்வமுள்ள அவர் எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்கிறார். அவரை வருக வருக என வரவேற்கிறேன். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் புதுடில்லியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார் வேலஸ்ரீ. அவர் சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம், குளோபல் விஷன், இந்திய தேசிய ஊழல் எதிர்ப்பு மற்றும் செயல்பாட்டு குழு என பல்வேறு வகைப்பட்ட செயல்பாடுகளில் இருக்கிறவர். அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பாருங்க, அதாவது சில சமயங்களில் மறந்துடுவோம், ஆனால் மறக்க முடியாத நபர் சில்ஸ் ரவி. அதே மாதிரி மக்கள் தொடர்பாளர் பாரிவள்ளல். 2 பேரையும் மேலே வாங்கன்னு கூப்பிட்றேன். பல பேருக்கு தெரியாது. இப்போ ஒரு கால் இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்கிற இயக்குநர்களுக்கு கூட இவர்களை தெரியாமல் இருக்கலாம். அதாவது ரஜினி சாரு, விஜயகாந்த் சாரு, கமலஹாசன், நட்சத்திரங்கள் யாராக இருந்தாலும் இவருடைய புகைப்படத்தால் வாய்ப்பு பெற்றவர்கள் ஆயிரம். எங்கள் யூனிட்டின் ஆஸ்தான ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லக்கூடாது, எனக்கெல்லாம் மிகப்பெரிய எப்படின்னா சப்போர்ட் அவர். அந்த மாதிரி பாரிவள்ளல். இன்னும் நாங்கள் இங்கே ஒரு உண்மையை சொல்லிடுறேன். மோகன் ஆசைப்பட்டது என்னன்னா, நம்ம காலேஜில் படித்த பிறகு திரும்ப காலேஜில் போய் ரீயூனியன் பண்ணுறோம். அந்த மாதிரி மகேந்திர சார் டீமெல்லாம் ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு உண்மையில் ரொம்ப வேட்கையோட மோகன் எங்களுக்கு பார்க்க போனால் பாம் க்ரோவில் நாங்கள்லாம் வீட்டில் இருந்த நேரத்தை விட பாம் க்ரோவில் மோகன் அறையில் இருந்த நேரம் தான் அதிகம். அப்படி ஒரு நெஞ்சத்தை கிள்ளுகிற ஒரு சுகானுபவம். அதில் ரவி, அப்புறம் புகைப்பட கலைஞர், அதாவது சினிமாட்டோகிராஃபர் குர்பீத் சிங், அவர் பாவம் அமரர். இது எல்லாத்துக்கும் மேலே நான் இந்த நிகழ்ச்சி தொடங்குறப்பவே உண்மையிலேயே ஒரு பாரதி ராஜாவின் புதல்வர் மனோஜுக்காக ஒரு சில நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று எண்ணினேன். கின்னஸ் சாதனை படைத்த இட்லி இனியவன் அவர்களையும் அழைக்கிறேன். இது ரீயூனியன்னு சொன்னேன் இல்லையா? அதில் நாங்கள் இப்போ யூனியன்னா செல்வமணி சார், பேரரசு, அப்படிதான். நாங்கள் காலையில் கூட ஒரு 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். விழா இன்னைக்கு வச்சுட்டு நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட. அந்த மாதிரி எனக்கும் என்னை யார் என்கிற படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தியதால் எனக்கு ஒரு இன்னைக்கு சென்னையில் மிகப்பெரிய அடையாளத்தை, சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே ஒரு அடையாளத்தை, யார் கண்ணன், அதாவது தமிழில் 2 எழுத்து போட்டால் உலகம் பூரா அந்த ஒரே பெயர் தான், அந்த அடையாளத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தானு சார். ஆனால் அந்த ஆரம்பமும் ரொம்ப சாதாரண ஆரம்பம். யார் படத்தோட ஆரம்பம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, மகேந்திரன் சாருக்கும் தானு சாருக்கும் என்ன தொடர்புன்னு பல பேருக்கு தெரியாதில்ல. கை கொடுக்கும் கைன்னு மகேந்திர சார் டைரக்ட் பண்ண படம். ரஜினி சார் ஹீரோ, ரேவதி, ராஜலட்சுமி எல்லாரும் நடித்த படம். சௌகா ஜானகி அம்மாலாம் அதில் இருக்காங்க. தானு சார் அந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் பிறகு சொல்லுவார். அதில் NSCTT அவர் வாங்கியிருந்தார் தானு சார். அதனால் அவரோட நண்பர் ஜி சேகரன், வேலூர்லேருந்து பி சூரி, இந்த 3 பேரும் அந்த NSCTT வாங்கியிருந்தாங்க. தானு சார் அப்போது இப்போ இன்றைக்கு உலகம் அறிந்த தயாரிப்பாளர் இல்லை, விநியோகஸ்தர். ஆனால் இப்போ எப்படி இருக்காரோ அப்படி தான் இருப்பார். நான் எப்போவுமே சொல்லுவேன், இப்படி கையை விட்டாருன்னா எவ்வளோதான், அதுக்கு கேஷ் தனியாலாம் பையெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி
அப்படி ஒரு எல்லாமே ஆரம்பம் சாதாரணமாக இருக்கும் என்பதற்காக நான் இந்த ஆரம்பம் கூட இப்போ இன்றைக்கி சாதாரணமாக தான் தெரியுது. ஆனால் இது கூட நாளைக்கு உலக அளவிற்கு போக வாய்ப்பு இருக்கிறது எல்லா நாடுகளுக்கும் இந்த அகாடமி. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் அமைப்புகள் எல்லாவற்றிற்கும் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு உண்டு என்பதை களஞ்சியம் வந்து உண்மையாகவே ஒத்துக்குவார். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இது வரும். தானிசாருக்கு அப்புறம் அந்த மோகனை சொல்லணுன்றதுக்காக எதுக்காகனா எல்லாரும் சந்திக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம் அப்படின்றப்போ முத்துலிங்க சார் எப்படி இதில் என்ன முத்துலிங்க சார் உதிரிப்பூக்களில் பாட்டு எழுதி அதை இளையராஜா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு காப்பி எடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான். அதாவது நானே ஒரு பாடலாசிரியர், நான் பக்கத்தில் ஒரு காப்பி ரைட்டராக இருந்து ஒரு சாரோட பாட்டை பாம்குரோவில் காப்பி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் ஒரு ரிலேஷன். சங்கர் கணேஷ் சார் நான் வந்து அவர் மியூசிக்கில் பாட்டெல்லாம் எழுதிட்டேன். பிறகு நான் டைரக்டர் ஆகி மக்கள் நாயகன் பட்டம் கொடுத்து ராமராஜனை வச்சு படம் பண்ணுறப்போ இளையராஜா அவர்களின் குரலில் பதிவு செய்யப்பட்ட, இளையராஜா இசையில் பதிவு செய்யப்பட்ட பாடலை யாருப்பா பாடலாம் அப்படின்றப்போ கூப்பிடுங்க நம்ம ஆளை அப்படின்னு சங்கர் கணேஷ் சாரை கூப்பிட்டு நான் அவர் பாடுவது போலவே அந்த காட்சி பண்ணியிருந்தேன். அப்புறம் அம்மா வேலஸ்ரீ அவர்கள் அங்கே வந்து சினேகன் என்னுடைய தஞ்சை மண்ணிலிருந்து செல்லியனுக்கு ரொம்ப வேண்டியவர் வந்தவர். குட்டி பத்மினி அம்மா வந்து எங்கள் யூனிட், எங்கள் டீம், மகேந்திர சாரோட டீம். அதாவது நாங்கள் எத்தனையோ நாட்கள் அவங்க வீட்டில் போய் அப்படி சாப்பிடுவோம். அப்படி ஒரு உபசரிப்போடு அவங்க கோடம்பாக்கத்துலேயும் இருந்தப்போ அவங்க வந்து ஒரு மகேந்திர சாரை வந்து ஒரு சொந்த சகோதரராக நினச்சி அவங்களுக்கு மகேந்திர சாருக்கே பிறகு வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு தயாரிப்பாளராக உயர்ந்தார் குட்டி பத்மினி. இப்போவும் என்னன்னா, இப்போ எனக்கு உரிமை இருக்குன்றதுனால நான் வந்து என்ன இதுவாக இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணுறப்போ இப்போவும் நேற்று கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆரம்பிங்க, நாம் அதை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்ற அப்படி ஒரு நம்பிக்கை இவர்கள். அதே மாதிரி கண்ணதாசன் வாரிசு அண்ணாதுரை வந்து உதிரிப்பூக்களுக்கு அடுத்து நாங்கள் பண்ண படம் பூட்டாத பூட்டுக்கள்னு பொன்னிலன் அவர்களின் கதை. லெனின் சார் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சாட்சியாக அப்படியே இருக்கார். லெனின் சார் இல்லாமல் நாங்கள் இல்லை. லெனின் சாரோட அறை தான் நான் வந்து கவிஞனா பாடலாசிரியாக பிறப்படுத்த ஒரு அறை. பத்திரிக்கை கூட நான் நடத்தினேன். அவர் சொல்லி அகராதின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து அப்படி ஒரு கண்ணுன்னு என்னை செல்லமாக என்னை வந்து ஞானத்தந்தை போல் இருந்து நடத்தியவர் அவர். ஆனால் இன்றைக்கி இளமையாக இருக்கிறாரு. ஆனால் எளிமை வந்து முத்துலிங்க சார்ட்ட எப்படி கற்றுக்கணுமோ 50 வருஷமாக வந்து இருக்காருன்னு நாங்கள் முந்தா நாள் நாரதகான சபாவில் அவருக்கு பெரிய விழா பண்ணிட்டோம். 52 ஆண்டுகள் 53 ஆண்டுகள். ஆனால் முத்துலிங்க சார் வந்து ஒரு தெக்கத்தி சீமையிலிருந்தோ ஒரு வில்லேஜில் இருந்தோ வந்து அந்த எளிமையாக இருக்கிறாரு. மிகப்பெரிய ஆளுமையான பீம்சிங் என்கிற இயக்குனரின் புதல்வராக வாரிசாக பிறந்து அந்த எளிமையோட 12Bயில் வந்து இறங்கி அப்படியே ஏவிஎம் உள்ள நுழைவார். நமக்கெல்லாம் எப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு கற்றுக் கொடுத்த ஆசான். எடிட்டிங் மட்டும் இல்லை, ஜெயகாந்தன் அவர்களுடைய கதைகளை படமாக்குவதில் அவர் அவ்வளவு மிகப்பெரிய, அதாவது தேசிய விருது வரை பெற்றவர். அதே மாதிரி எல்லா சாதனைகளையும் பண்ணிட்டு ரோட்டில் வந்து ஒரு சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி அப்படி போயிட்டுருக்கிற ஒரு எளிமை. அந்த குடும்பமே கலை குடும்பம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. லெனின் சார்னால தான் லெனின் சார், ஸ்டில்ஸ் ரவி, இந்த மாதிரி பல பேரோட ஒத்துழைப்பு, அந்த ஊக்கம், அதனால தான் நான் வந்து இயக்குனராகவும் பாடலாசிரியராகவும் ஆனேன். அதுக்கெல்லாம் வந்து எல்லாமே ஒரு திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, இவங்க அறிவு சார்ந்தவர்கள் அப்படின்னா அது எங்கேயாவது இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு யாராவது வரணும்னா ரவி மூலமாக அந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டவர்கள் ஏராளம். அதற்கு பிறகு இப்போ சினேகன் சொல்லியாச்சு, அம்மா சொல்லியாச்சு. இங்கே பேரரசு சாரை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு திரைப்படத்துறையில் கும்கிக்கு முன்னாடி நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அந்த வாசலை திறந்து விட்டது பேரரசு அவர்கள். பழனின்ற படத்தில் நான் நடித்த பிறகு அதுவும் பெரிய காம்படிஷனில் வந்து காஜல் அகர்வால் நடித்த முதல் படம். பரத் ஹீரோவாக நடித்தார், குஷ்பு, நான் எல்லாம் ஒரு நல்ல எனக்குள்ளே ஏதோ ஒரு நடிகன் இருக்கான்றதை காட்டினார். இன்றைக்கு இயக்குனர் சங்கத்தோட மிகப்பெரிய பொறுப்பில், அதாவது
வரிசையாக அவர் பொருளாளராக இருந்து இப்போ செயலாளராக இருந்து செல்வமணி சார் வந்து இப்போ கவலை இல்லாமல் இருக்கார் பேரரசு இயக்குனர் சங்கத்தில் இருக்கிறதுனால. அந்த அளவிற்கு அப்படி எங்களுக்கு எழுத்தாளர் சங்கத்திலும் அவர் செயற்குழு உறுப்பினராக இருக்கார். அவ்வளோ மனம் விட்டு பேசக்கூடிய அளவிற்கு அவரும் வந்து எளிமையின் ஒரு உதாரணம். ஏன்னா எல்லா ஹீரோவையும் வச்சு படம் பண்ணிட்டார். இப்போ எல்லா யூனியன் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவருக்கு வந்து அத்துப்படின்ற அளவுக்கு ஞானம் வந்துடுச்சு. அப்புறம் நம்ம இட்லி நிவன் சார், கலைஞர் சார் சொல்லிட்டேன், என்னோட மண் அங்கேருந்து வந்து அருமையான படங்கள், நல்ல படங்கள்லாம் பண்ணார். நான் காலையில் அவர்கிட்ட சொன்னேன், இந்த அரசியலில் விட்டுருந்தா நல்ல டைரக்டரா ரைட்டரா நீங்கள் வந்திருக்கலாமே. இப்போ வந்து அதாவது இது ஒரு சும்மா ஒரு தோழமையோட உரிமையோட கலைஞர்கிட்ட நான் சொல்கிறது. ஏன்னா என்ன அண்ணன்னு அப்படி ஒரு உரிமையோடு கூப்பிட்றவர், என் மண் சார்ந்தவர். நான்லாம் சினிமாவுக்கு வந்ததுனால அவர் வந்து வந்தார். அதே மாதிரி நான் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கலைஞத்தை கூப்பிடுவேன். ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதா இயக்குனர் சங்கத்தில் ஆரம்பித்தோம். செல்வமணி சார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கலைஞர் சாரை கூப்பிட்டு வாங்க வாங்க என் கூட வேலை செய்யுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கலைஞர் சார். இதில் இந்த டோட்டலாக நான் ஏன் இது எல்லாரை பற்றியும் மிக ஒரு இலக்கிய தரமெல்லாம் வந்து வரவேற்புரை சொல்லலைன்னா, இது ஒரு குடும்ப விழா. இந்த தொடக்கம் இவங்களெல்லாம் கௌரவிக்கிறதுக்கான காரணம் இதுதான். இவங்கெல்லாம் இருக்கணும்னு நினச்சதுக்கான காரணம் இதுதான். எனக்கு இன்னைக்கு நான் நல்ல பேச்சாளனாக இருந்தால் கூட இன்னைக்கு நான் அப்படி இல்லை. நான் வந்து அமைதியாக நான் வந்து கொஞ்ச நேரம் இருந்து இந்த தொடக்கத்தை, இந்த ஆரம்பத்தை, இந்த அஸ்திவாரத்தை, இந்த அழகை இதையெல்லாம் ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மகேந்திரன் சாரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் பல ஃபஸ்ட்டு வந்து மகேந்திரன் சார்னு சொல்லலாம். எனக்கு முதல்ல ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து டப்பிங் பேச வந்தது. அப்புறம் சிவாஜி கணேசன் அவர்களுக்காக நான் போய் ஒரே இயக்குனர் இருந்திருந்து நிறைய விஷயங்கள். அதே மாதிரி இங்கே உட்காந்துருக்க அருமை சகோதரர் மோகன் அவர்கள் முதல் படம் நடிக்கும்போது தினமும் அவர் ரூமில் ரவி சார், மோகன், பிரீத்து எல்லோரும் சாயந்தரம் அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து டிரைவன் உட்லண்ட்ஸ் போயிட்டு வருவோம். இது ஒரு மெமரிங்கிறத விட ஒரு சந்தோஷமான நினைவுகள், ஒரு குடும்பமாக இருந்த ஒரு காலகட்டம். மகேந்திரன் சார் பேரில் ஒரு இன்ஸ்டிடியூட், நிறைய பேசணும் ஆனால் நிச்சயமாக மகேந்திரன் சாருக்கு உள்ள சிறப்புகள் அனைத்துமே இந்த மகேந்திரன் நினைவு ஃபிலிம் அண்ட் மீடியா அகாடமி அதே போல் பெற்று பெரும் அளவில் பேரும் போலும் அடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி. நினைவு மகேந்திரன் ஃபிலிம் மீடியா அகாடமி எப்படி அது வந்து எஃப்டிஐஐன்னு போட போகிறாங்களா எப்படின்லாம் தெரியல எனக்கு. இருந்தாலும் அவருடைய பெயரில் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கப்படுகிறது. அதனால் பூனா இன்ஸ்டியூட்டை போய் பார்த்துக்கோங்க. சத்யத்ரே அவருக்கு விரும்பிய ஒரு டைரக்டர், மகேந்திர சாருக்கு விரும்பிய ஒரு டைரக்டர். சத்யத்ரே இன்ஸ்டியூட்டை போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட நம்ம தமிழ்நாடு இன்ஸ்டியூட் ரொம்ப பேருக்கு தெரியல, இங்கே தான் ஆரம்பித்தாங்க முதல்ல. அந்த இன்ஸ்டியூட்டையும் பார்த்துக்கோங்க. அதிலெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டு இன்னும் இம்ப்ரூவைசேஷன் எப்படிலாம் பண்ணணுன்றது பண்ணிட்டிங்களா நல்லது. அதுதான் வாழ்த்துக்கள். அவர் ஏதோ நிறைய சொல்லிகிட்டு இருந்தார். ஓடின படத்தில் நம்ம பேர் இருந்திருக்கு, அவ்வளோதான். சிம்பிளாக அப்படி ஃப்ரேம் இன் பண்ணி பார்க்குறாரு மோகன். எவ்வளோ படத்தில் அது மாதிரி பார்த்துருப்பாரு. நாங்களும் ஃப்ரேம் இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடலாம் போயிருக்கோம். அதனால் அவர் தான் சொன்னார். அதனால் நல்ல பாடங்கள் எல்லார்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இன்ஸ்டியூட்டில் போகும்பொழுது லேர்னிங் ப்ராசஸ் தான் நமக்கு. இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். 1900 நம்ம இவர் இருக்கார், சைலண்ட்டாக இருப்பார், ஆனால் சிரிப்பார். யார் கண்ணன்ற கொடுத்த பேரை கொடுத்த கலைப்புலி தான் அவர்கள். அந்த டைமில் எடுக்கும்போதெல்லாம் யார் படம் எடுக்கும்பொழுது அவர் கூட இருந்த இன்னொருத்தருக்கு வந்து நடிக்க வைக்கிறாரு. அது மாதிரிலாம் ரொம்ப தைரியமான ஒரு ப்ரொடியூசர். எனக்கு ஒரு 3.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அது கொடுக்க மாட்டேன் நான். ஏன்னா ஓடாத படத்தை தான் நான் டைரக்ட் பண்ணுவேன். அதனால் ஏதோ அவார்டு ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ரிவார்டு தான் முக்கியம். அப்படி தான் இருக்குது. அது நல்ல ஒரு விஷயத்தை இவர் பண்ணியிருக்காரு யார் கண்ணன் அவர்கள்.
அதனால் நல்லபடியாக இந்த இன்ஸ்டியூஷன் பெருசாக வந்து இளைஞர்களுக்கு மாத்திரம் இல்லை, என்னை போல இளைஞர்களுக்கும் இன்னும் அது உதவும் என்று சொல்லிக்கொண்டு, ஏன்னா 1965 ஜனவரி 15 சாந்தாராம் ஸ்டுடியோவுக்கு போயிட்டேன். இப்போ 61வது வருஷம் போயிட்டுருக்கு. இன்னும் ஃபிலிம் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். டைரக்ஷனும் அடுத்த மாதம் அநேகமாக தானு சார்கிட்டே வருவேன்னு நினைக்கிறேன். நிச்சயம் பண்ணுவார் அவர். அது மாதிரி ஒரு ஆள் அவர். அதனால் இந்த இன்ஸ்டியூஷன் வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன். அண்ணன் யார் கண்ணன் அவர்கள் எங்கள் ஊருக்காரரு, குறிப்பாக எனக்கு ரொம்ப பக்கத்து ஊருக்காரரு. இவரெல்லாம் பார்த்து தான் நம்ம ஊருக்காரங்கெல்லாம் சினிமாவில் சாதனை செய்ய முடிகிற போது நம்ம ஏன் செய்ய முடியாதுன்னு நாங்கள்லாம் அன்றைக்கி சினிமாவுக்கு வந்தோம். அண்ணன் தொடர்ந்து படம் எடுத்த போது நாங்கள் ஊரில் இருந்து ரொம்ப ரசித்திருக்கிறோம். அதன் பிறகு தமிழ்நாடு திரைப்பட இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் மிக நெருக்கமாக அவரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது. அதை அடுத்து தமிழ் திரை அப்படின்னு ஒரு மாத இதழ் தமிழ்நாடு திரைப்பட இயக்கத்தின் சார்பில் கொண்டு வந்தபோது அப்போ நான் ரொம்ப நிறைய ஒரே நேரத்தில் 2 படங்கள் அப்படிலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் அண்ணன் என்னை அழைத்து, இந்த நீங்கள் பத்திரிகை துறையிலிருந்து வந்ததுனால சில இயக்குனர்கள் பட்டியல் தர்றேன், அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் நேர்காணல் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை கொடுத்தாங்க. அதில் முதல் இடத்துல மதிப்புக்குரிய இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்களினுடைய பெயர் இருந்தது. அவரை நான் நேர்காணல் செய்து அந்த இதழில் வந்துச்சு. அடுத்தது மதிப்புக்குரிய இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்களினுடைய பெயர் இருந்தது. இப்படி வரிசையாக அந்த பெயர்கள் இருந்தது. அவர்களையெல்லாம் சந்தித்து ஒரு விரிவான நேர்காணல் செய்கிற வாய்ப்பை எனக்கு அண்ணன் யார் கண்ணன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. முழு சுதந்திரமாக அதை நான் செய்ய முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த நிகழ்வில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு விஷயமாகவும், நான் ரொம்ப நிகழ்ச்சியோடும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். பொதுவாக தமிழ் சினிமாவில் வர்ற இயக்குனர்கள் நான் பாரதி ராஜா அவர்களினுடைய பாதிப்பால் தான் நான் சினிமாவுக்கு டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க காலகட்டத்தில் நான் வந்தபோது நான் இயக்குனர் மகேந்திரன் அவர்களினுடைய பாதிப்பால் நான் சினிமாவுக்கு வந்தேன்னு என்னுடைய முதல் படம் எடுத்தபோது நான் சொன்னேன். கல்லூரியில் படிக்கிற போது முள்ளும் மலரும் என்கிற அவருடைய திரைப்படத்தை நாடக வடிவமாக்கி எங்களுடைய ஹாஸ்டல் டேயில் நான் அந்த நாடகமாக போட்டிருந்தேன். அதெல்லாம் கூட சிறப்பில்லை. ஐயா மகேந்திரன் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி, அவர் ஒரு 3 மாத காலம் ஈழத்தில் தமிழீழ தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களோடு பயணித்த அந்த காலங்கள். ஈழத்தில் கன்னி வெடிகளுக்கும் துப்பாக்கி சத்தங்களுக்கும் நடுவில் அங்கே இருக்கக்கூடிய புலிப்படை தம்பி தங்கைகளுக்கு திரைப்படம் குறித்த வகுப்பெடுத்த ஒரு மாமேதை ஐயா இயக்குனர் மகேந்திரன் அவர்கள். அவங்க எல்லாருக்கும் அவர் ஒரே ஒரு முறை தான் தலைவரை அந்த 3 மாத கால அவருடைய அந்த ஈழ பயணத்தில் ஒரு முறை தான் தலைவரை சந்திச்சிருக்காரு. அது குறித்து அவர் செய்திருக்கக்கூடிய பதிவுகள் ரொம்ப உயர்ந்த பதிவுகள். வாகனத்தில் அப்படி பார்க்க போகும்போது எப்படி அவரை கூப்பிடுறது, நான் சார்னு சொல்லட்டுமா இல்லை நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு கூட அவருக்கு ஒரு பதட்டம் இருந்ததாக பதிவு செஞ்சுருக்காரு. அப்போ பக்கத்தில் பயணம் செய்த அந்த திரைப்பட கலைத்துறையினுடைய தலைவர் சேரா சொன்னாராம், தம்பின்னு சொல்லுங்கள், அவர் மகிழ்வார், உங்களை விட அவர் சின்ன பையன் தானே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கம்பீரமான அந்த தோற்றத்தை பார்த்த உடனே தம்பி என்று சொல்வதற்கு கூட என்னால் முடியவில்லை, ஐயா என்று நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு பதிவு செய்திருக்காரு. அவருடைய பெயரில் தொடங்கப்படுகிற இந்த ஃபிலிம் மீடியா அகாடமி நிகழ்வில் பங்கேற்றதை பெருமையாகவும் மகிழ்வாகவும் கருதுகிறேன். அண்ணன் யார் கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகேந்திரன் சார் மேலே இப்படி ஒன்று ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
ஏன்னா நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லவ் மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தை பெற்று ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருந்தேன். அப்போ தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து பெண்கள் ஒப்ளைஜ் பண்ணாதான் வேஷங்கிற மாதிரி ஒரு பரிமாணத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்போ மகேந்திர சாரை போய் நான் பார்த்த உடனே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு ஒரு வேஷம் கொடுத்தாரு. அந்த நன்றியை வந்து என்னால் மறக்கவே முடியல. அப்போ அவர் வீடு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பெரிய ப்ரொடியூசராக மாறினேன். அப்போ அவர் வீடு ஜப்திக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே நிஜமான உயரங்கள் அப்படின்னு ஒரு சீரியல் நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே அவரை கூப்பிட்டு அவரை கொடுத்து அந்த வீட்டை வந்து காணிக்கையாக நான் வந்து என்னால் மீட்டு கொடுக்க முடிஞ்சது. அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் வந்து கவர்மெண்ட்டோட அஃபிலியேஷன் வாங்கி வச்சுருக்கேன் காலேஜுக்கு. ஆக்சுவலாக எனக்கு டைம் இருக்கலை. ஏன்னா நான் எப்போல்லாம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேனோ உடனே ஒரு ஹிந்தி சீரியல் வந்துடும். இப்போ நான் ஹிந்தியில் வந்து 3 சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது மைத்தாலஜி. ஸோ நான் மைத்தாலஜி சீரியலாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாமியார் மருமகள் சண்டை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அதனால் ஜனங்களுக்கு நமக்கு சொல்கிறது எந்த விதமான நல்ல விஷயமும் கிடையாது. ஸோ அப்போ கண்ணன் சார் சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் அஃபிலியேஷன் வந்து என்கிட்ட இருக்குது. நான் சொல்லலை, இப்போ இங்கே சொல்கிறேன். அஃபிலியேஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே நம்மளால் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இதை வந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பாலு மகேந்திரா சார், மகேந்திரன் சார், பாலச்சந்தர் சார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேர்லேயும், சாந்தராம் அவர்கள், குருதத் அவர்கள், இப்படி எல்லார் பேர்லேயும், சத்யஜித் ரே அவர்கள் ஒரு அவார்டு, பேன் இண்டியா அவார்டு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, வருஷம் நடத்தணும்னு. ஸோ நான் கண்ணன்ட்ட சொன்னேன், இவ்வளோ நல்லா பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கண்டக்ட் அன் அவார்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸு பூரா என்னால் கொண்டு வந்து தர முடியும். அதை நல்லபடியாக நம்மளால் பண்ண முடியும். பட் எது ஒன்றையும் நம்ம ஒழுங்காக பண்ணணும். சும்மா ஒரு இவங்களாக டிசைட் பண்ணிவிட்டு 30 நாளில் வந்து டிசைட் பண்ணிட்டோம் 30 நாளில் கொண்டாங்கன்னா பாம்பேலாம் அப்படி நடக்கவே நடக்காது. நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒன்று பண்ணி கார்ப்பரேட் ஃபீல்டுக்கு எப்படி வேணுமோ ஒரு 6 months 1 year மாதிரி அதை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணோன்னா நெத்தடி மாதிரி எவ்ரி இயர் செய்ய முடியும். கண்டிப்பாக அந்த பேரில் இருக்க விருதை வாங்குறதுக்கு எல்லா நடிகர்களுமே முன் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சகோதரியாக, ஏன்னா கண்ணன் சார் எங்கள் சீரியலில் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஜீவாக்கா வந்து அவங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறந்த சகோதரி தான். ஸோ நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறது இல்லையே தவிர அவங்க நல்லா இருக்கணும்னு எப்போவுமே நினைக்கிறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ, ஏன்னா எனக்கு 2 சகோதரர்கள், 2 பேருமே இப்போ உயிரோட இல்லை. எங்கள் அண்ணன் பெரிய இன்ஸ்டியூட்டில் இருந்தார், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். ஸோ கண்ணன் தான் என்னுடைய சகோதரர். என்ன வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். ஒரு உணர்வுபூர்வமான விழாவில் எனக்கும் ஒரு நாற்காலி கிடைத்ததுக்காண்டி நான் நன்றி சொல்கிறேன். இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது இது ரீயூனியன்னு கன்ஃபார்ம்ட் ஆகிடுச்சு. நான் கூட பார்த்தேன் திரைத்துறையில் ஒவ்வொரு ஜாம்பவானும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்களே, எந்தெந்த காலகட்டத்திலலாம் இவங்க தனக்கான ஆளுமையை நிரூபிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி நினச்சி நான் வந்து பள்ளி பருவத்திலேயே நான் ரசிகர் மன்றம் வச்சது அண்ணன் மோகனுக்கு அவர்கள் தான். அதுதான் நான் சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா அப்போலாம் அந்த எங்கள் ஊர் பக்கம் வரும்போது, தஞ்சாவூர் அந்த கிராமங்களுக்கெல்லாம் படம் வரும்போது 2வது ரிலீஸில் தான் வரும். அது ஃபஸ்ட்டு ரிலீஸ்லாம் இப்போ கிடையாது இல்லைங்களா. அப்போ வந்து இந்த பாடு நல்லாவேன்னு ஒரு படம், மலையோரம் வீசுங்காத்த, அந்த ஒரு படத்துக்காக வேண்டி 9 நாள் தேட்டரில் ஓடுனுச்சு. இது ஒரு டூரிங் டாக்ஸில் 9 நாள் அந்த படத்தை பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து பிரமிக்கக்கூடிய அந்த மனிதர்களை எல்லாம் பக்கத்தில் பார்க்குறமேன்னு நான் சினிமாவுக்கு வரும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எதை நோக்கி நம்மளுடைய பயணம் போய் கொண்டு இருக்கிறதோ அங்கே போய் சேர்ந்துரும். ஆனால் பயணம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை திரைத்துறைக்கு வந்த பிறகு தான் நான் அதை கற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த மேடையில் எனக்கு அண்ணன் சொன்னார், என் மண்ணுக்காரங்கிறதுக்காண்டி கூப்பிட்ருக்கேன் அப்படின்னாரு. யாருக்கு அண்ணன்? அது உண்மை தான். 2வது இங்கே வந்ததுக்கு பிறகு சரி நிறைய வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே ஒரு ஸ்கூல், ஒரே ஒரு அறை, ஒரே ஒரு சாலையில் நடந்த மக்களை எல்லாம் ஒன்றாக கூப்பிட்டு ஒரு விழா நடக்கும்போது இது வந்து நான் வாழ்த்து அரங்கமாக பார்க்க முடியல, அனுபவங்களை சேகரிக்கிற ஒரு களமாக நான் பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒரு புத்தகம் மாதிரி இருக்குது. இவங்க கடந்து வந்த பாதைகள், அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு அனுபவங்களை சொல்லுவாங்க. ஏன்னா மனிதர்களுடைய அனுபவங்களை இன்னொரு மனிதர்களுக்கு கடத்துவது என்பது அபூர்வமாக இருக்கிறது இன்றைக்கு வந்த படைப்புகளில். அப்படி இவங்களுடைய அனுபவங்களை கேட்குற ஒரு மேடையாகத்தான் இதில் பார்த்துட்ருக்கிறேன். எந்த அளவுக்கு தன்னுடைய பழைய உறவுகளையும் நட்புகளையும் அவர் விடக்கூடாதுன்னா வந்து என்னை வந்து அண்ணன் செலீன் அவர்கள் அழைச்சிருக்காரு. தஞ்சாவூர்லேருந்து இதுக்குன்னு வந்திருக்காரு. அவர் தான் என்னை சென்னையில் கொண்டாந்து வைரமுத்துட்டு சேர்த்து விட்டவர். செவனின்னு ஊரில் வாத்தியார் வேலை பார்த்துட்டு கம்ப்யூட்டர் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நான். கொண்டாந்து இங்கே அமுச்சு விட்டு. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எல்லா நண்பர்களையும் அவர் அழைத்து கொண்டு வந்து இங்கே வந்து சேர்ந்து ஒரு அறையில் சாப்பிட்டது, ஒரு ஸ்டுடியோவில் அவங்க ஷூட் பண்ணது பார்க்கலாம். எல்லா பேருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். எனவே இது வந்து அனுபவம் சரிந்த ஒரு மேடையாக நான் பார்க்குறேன்.
அனுபவம் செறிந்தவர்கள் எல்லாம் கூடுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது. ஐயா இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை மூலியமாக கூடுகிறார்கள். எனக்கு என்னவோ இந்த இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி மாதம் ஒரு நிகழ்வு நடத்தி இவங்களுடைய அனுபவங்களை சொன்னாலே பின்னவர்கள் வருபவர்களுக்கு, இனிமேல் சினிமாவுக்குள் வருபவர்களுக்கு சினிமானா என்ன, உழைப்புனா என்ன, நேர்மைனா என்ன, படைப்புனா என்ன, எவ்வளவு தூரம் ஒரு 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 வெற்றிக்காக கடக்க வேண்டியிருக்கிற இந்த அனுபவங்களே கூட அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தணும் அப்படிங்கம்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தொடர்ந்து இந்த இன்ஸ்டியூட்டில் நடத்துனீங்கன்னா என்னை போன்றவர்கள் எனக்கு பின்னால் வருபவர்களுக்கும் இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே வாழ்த்த வயது இல்லை, உங்களுடைய அத்தனை சுவடுகளோடும் பின்தொடர்ந்து நடக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இங்கே கொஞ்சம் ஒரு ஆட்மேன் அவுட்டாக இருக்கேன். நீங்கள் இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீடியா பேஸ்டில் இருக்காங்க. எனக்கு கலைத்துறைக்கும் சம்மந்தம் அவ்வளோ இல்லை, ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் மோகன் சார் கொஞ்சம் வாலாக இருக்கார், அதை நான் நல்லா பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து இது ஒரு என்னை வந்து மீட் பண்ணுற டைம் அவங்க சொன்னாங்க, இயக்குனர் மகேந்திரன் சாரோட இதில் வந்து நாங்கள் ஒரு சினி லேப் ஒன்று, ஒரு ஃபிலிம் அண்ட் மீடியா அகாடமி ஒன்று துவங்கணும்னு சொன்னாங்க. எனக்கு இந்த மீடியாஸ் பற்றி எனக்கு ரொம்ப அவ்வளோ நான் ஃபெமிலியர் கிடையாது. பட் நான் நிறைய மூவி பார்ப்பேன், ஏன்னா மோகன் சாரோடைய பாட்டு நிறைய கேட்பேன். இந்த மாதிரி இவங்களை மேடமோடதெல்லாம் நான் பார்ப்பேன். இவ்வளோ தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் யார்கண்ணன் சாரை எனக்கு தெரியும். யார்கண்ணன் சாரோடைய அந்த மூவி, அந்த மாதவனோட மூவியை பார்த்து நான் பயந்து 2 நாள் தூங்காமலாம் இருந்திருக்கிறேன். அப்போ என்னோடய ஏஜ் கொஞ்சம் கம்மி இருந்தாலும் நான் வீட்டிலலாம் ரொம்ப ரொம்ப பயந்துருக்கேன் அந்த டைம்லலாம். அப்புறம் செல்வமணி சார் எனக்கு நல்லா தெரியும். செல்வமணி சாரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நான் ஒரு இயக்குனர் அப்படின்றத விட என்னால் எத்தனை இயக்குனர் படைக்கப்படுகிறாருங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்றாரு. அது அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருங்கிறத எனக்கு வந்து நான் 2-3 இன்டர்வியூவில் அதை பற்றி நான் படிச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அது அவ்வளோதான் எனக்கு தெரியும் அவர் சாரை பற்றி. தான் ஃபஸ்ட் வாட்டி நான் அவரை பார்க்குறேன். அதே மாதிரி கலைப்புலி தாண்டு சாரை பற்றி சொல்ல வேண்டாம், அவர் ஒரு பெரிய லெஜண்டு. இந்த விசாகன் சார், முத்து சார், அப்புறம் வந்து சங்கர் கணேஷ் சார் இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. எங்கிட்ட அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக அப்படி ஜாலியாக அவர் பேசிகிட்டு இருந்தார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இதை மாதிரி எல்லாருமே தேவியானி மேடம் இருக்காங்க. மேடம் எனக்கு ஒரு 1 month 2 months முன்னாடி நான் ஒரு ஸ்கூலில் வந்து எங்கள் வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூலுக்கு அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. சரி, நான் சும்மா கொஞ்சம் ப்ரெஷராக இருந்ததுனால அப்படி ஜஸ்ட் அப்படி போய் அப்படி நான் அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்க அங்கே ஒரு பொங்கல் விழாவில் அவங்க என்கிட்ட ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஒரு விஷயம். குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களுக்கு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை இந்த டைமில் நான் சொல்லணும். அந்த மாதிரியான லெஜண்ட்ஸு ஒரு நல்ல ஒரு ஒரு ஹியூமன்ஸாக தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க. நம்ம வெளி உலகத்தில் பார்க்கக்கூடிய மீடியாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டுங்கிறத இங்கே வந்து நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். பயங்கர ஜாலியாக இருக்காங்க. மேடம் பேசுனாங்க. மேடம் ஆக்சுவலி என்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாங்க. குட்டி பத்மணி மேடமு, இந்த மாதிரி ஸ்ரீகன் சார், எல்லாருமே ரொம்ப ஒரு ஒரு குடும்ப விழான்னு சொல்கிறதோட இவங்க வந்து ஒரு ஜாலியாக ஒரு காலேஜுக்கு ஏதோ புதுசாக காலேஜ்லேருந்து வெளியில் வந்து இவர் சொன்ன மாதிரி ரீயூனியன் தான். பட் எனக்கு அந்த யூனியனுக்கு சம்மந்தம் இல்லை. பட் நான் அதில் ஒரு ஆட்மன் அவுட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் சாரை பற்றி மகேந்திரன் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஐ ஹேட் சினிமா அப்படிம்பார். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ பண்ணுற டைம் நான் பார்த்துட்டு, என்ன சினிமாவில் இவர் பெரிய ஜாம்பவான், இவர் பெரிய ஆள், முள்ளும் மலரும் இது மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்துகிட்டு இவர் என்ன எப்படி வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிப்பானா. எனக்கு அவர் ஹெய்ட் சினிமான்னு சொன்னதே அந்த மக்கள் சில பேர் வந்து அந்த நேர்மையாக இல்லைங்கிறத ஒரு உணர்ச்சி வசமாக பேசி, சார் தப்பாக நினச்சிக்காங்க, நான் ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன். அதை வந்து அதனால் எனக்கு வந்து அந்த சினிமா பிடிக்காம தான் அந்த சினிமாக்குள்ளே வந்தேன். ஆனால் அவரால் பல நடிகர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜய் சார்லேருந்து எல்லாருமே, பல புது ஆக்ட்ரஸ்லேருந்து எல்லாருமே அவர் நடிகராகவும் ஒரு பரிமாணத்தை காட்டியிருக்காரு, இயக்குனராக காட்டியிருக்காரு, தயாரிப்பாளர்களாக காட்டியிருக்காரு. இவர் எல்லாத்துலேயுமே அவர் ஒரு பரிமாணத்தை வந்து காட்டியிருக்காரு. அவருக்கு பேரில் ஒரு அகாடமி ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னு அப்படின்னு சொன்னோன்னா சாருக்கு வந்து ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லலாம். இது வந்து பெரிய லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி ஒரு டிவோஷனல் பர்சன். ஸோ அதனால் நான் கடவுள்கிட்ட மட்டும் தான் வேண்ட முடியும். மற்றபடி எனக்கு வாழ்த்து சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு தகுதி கிடையாது. நான் காடுகிட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் இந்த விஷயத்தில். ஸோ எனக்கு மீடியா நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது உங்ககிட்ட, அதை உங்ககிட்ட நான் சொல்லணும். என்னென்னா, மீடியாவிலேருந்து இந்த சமூகத்துக்கும் அரசியலுக்கும் நம்மளுடைய சமூகத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தினாலும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது வந்து இந்த சினிமா மீடியா தான்.
இந்த சினிமா மட்டும்தான் மக்களுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போய் ரீச் ஆகக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் போடுங்க, நெகட்டிவான விஷயத்தை போட்டு அந்த சினிமாவுடைய ஒரு தன்மையை வந்து குறைக்காதீங்கிறது என்னுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. இதை நீங்கள் வந்து தப்பாக எடுத்து நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன இதுலேயும் எதுவும் போட்டுறாதீங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அகேன்ஸ்டாக சொல்லலை, இது என்னுடைய ரிக்வெஸ்ட். ஏன்னா இங்கே பார்க்குற டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கேஷுவலாக இருக்காங்க. இல்லை அவர் அப்படி போனார் இப்படி போனார், மீம்ஸ் போடுறாங்க. மீம்ஸ் போடுற டைமு அது அவங்களுடைய உணர்வுகளை எவ்வளோ பாதிக்குதுங்கிறத ஒரு செகண்டு நம்ம நினச்சி பார்க்கணும். ப்ளீஸ், இது வந்து வேண்டாம். அந்த மாதிரி உணர்வுகள் பாதிக்காத அளவுக்கு நம்ம அந்த மீடியாவை வந்து அவங்க இன்றைக்கி சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து எப்போவுமே அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு விளக்கேற்றுற டைம் ஒரு கேண்டில் கொடுத்தாங்க. அப்போ அந்த கேண்டில் பார்க்குற டைம் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. கேண்டிலில் விளக்கேற்றுறோம், அதே மாதிரி தான் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனராகட்டும் சரி, ஒரு தயாரிப்பாளர்களாகவும் சரி, ஒரு நடிகராகவும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய லைட்மேனாலும் சரி, எல்லா கலைஞர்களும் என்னென்னா அவங்கள உருக்கிக்கிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அவங்க மெழுகுவர்த்தி மாதிரி அவங்க தன்னை தானேலே உருக்கிக்கிட்டு அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாடாப்படுறாங்க. அப்படி இன்றைக்கி ஒரு மகேந்திரன் சாரோடைய பேரில் ஒரு ஃபிலிம் மீடியா அகாடமி வந்து துவங்குறதுங்கிறது பல கலைஞர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு மேடையாக இது வந்து அமையுங்கிறது நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு அந்த இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அதனால நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் 4-5 விஷயம் நான் பேசிக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மோகன் சாரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு பேசிடுறேன், கொஞ்சம் 2 மினிட்ஸ். எங்கள் அம்மா வந்து மோகன் சாரோட ஃபேன், சரிங்களா? நாங்கள் எங்கள் அம்மா மோகன் சாரோட ஃபேனு. இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக சொல்லிடுறேன். என்னென்னா, மோகன் சார் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். என்னென்னா, எங்கள் அம்மா வந்து இல்லை மேடம் உங்களை எனக்கு பிடிக்குது. இல்லை சார், மோகன் சார் கேளுங்க. என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம், ஒரு ஸ்பைன் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். பண்ணிகிட்டு இருக்க டைம் நைட்டு உங்கள் பாட்டை கேட்டு தான் தூங்குவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்க ஹெல்த் சரியில்லை, அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இவ்வளோதான். அவங்க அந்த அளவுக்கு இந்த மாதிரி அவரை ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அவர். சரி, ஓகேங்க, தேங்க்யூ. எல்லாம் ஆல் த பெஸ்ட். எல்லாமே நல்லபடியாக நடக்க கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி. எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு மோகன். நான் ஒரு படம் தெரியாதனமா ஒரு படம் ஜெகதர பிரதாமன் டைரக்ஷன் பண்ணேன். அதுக்கு மோகனுடைய ஃபுல் ஒத்துழைப்பில் தான் அந்த படம் நடந்தது. அதுக்காக நான் இப்போவே முதல்ல மோகனுக்கு நன்றி சொல்லிடுறேன். எல்லாம் பேசலான்னா மொத்தத்தையும் எல்லாம் சேர்த்து பேசிட்டாங்க. பேசுறது வந்து இந்த அம்மா அட்வொகேட், நீங்கள் என்ன ஜட்ஜா அட்வொகேட்டா வழக்கறிஞரா? அதுதான் அவ்வளோ வாதாட்டிட்டாங்க, எக்கச்சக்கமாக பேசிட்டாங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நல்ல விழா மகேந்திரன் சாருடைய இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தேவர் ஃபிலிம்ஸில் மகேந்திரன் சார் நாங்களாம் கம்போசிஷன் உட்காரும்போது மகேந்திரன் சார் கூடவே இருப்பார். ஐடியாஸ் எல்லாம் நிறைய கொடுப்பார். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாம் எப்போ கொடுப்பாருன்னா, எல்லாம் எழுந்து போனதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது கொடுப்பார். 4 பேர் இதற்கு சொல்ல மாட்டார். இப்போ இந்த டியூன் இப்படி போடுங்க அப்படி போடுன்னு சொல்ல மாட்டார். போனதுக்கப்புறம் கணேஷ் சங்கரா இந்த மாதிரி தான் நல்லா அந்த மாதிரி ஒரு பணிவான ஒரு மகேந்திரன் சார் அவர். நான் மெயினாக வந்ததே அவருக்காக தான் வந்தேன். அது பேர் பார்த்த உடனே ஐயோ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நல்லவருக்கு இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடந்துருக்கு. நக்கீரர் தமிழ் சங்கம் அது நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கணும். கலைப்புலி தான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு இக்கட்டான நேரத்தில் நான் இருந்த காலத்தில் கையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஹார்ட் ஆப்ரேஷன் எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். பணம் கட்டி ஆகணும், அப்போ தான் ஆப்ரேஷன். என் பையன் ஸ்ரீ அவர் ஆஃபீஸில் போய் நின்ன உடனே ஒரு வார்த்தை சொல்லாமல் 1 லட்சத்தை கையில் கொடுத்தவர். என்ன நினச்சார், என்ன பண்ணான்னு தெரியல, கொடுத்து அனுப்பிச்சு என்னை புழைக்க வச்சவர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இங்கே வந்து மேடையில் இருக்குது. கவிஞருடைய புதல்வர் அவருக்கும் நான் நன்றி சொன்னோம். மெயினாக அவர் எடிட்டர்
பீம் சாரோட சன்னு. அவரும் நானும் அவர் ஒரு பேக் மாட்டிக்கு வர மாட்டேன், இந்த பேக்குன்னு சொல்லுவாங்க, இது ஜோரா, அது மாட்டிக்குவார். அவரும் நானும் இந்த கோடம்பை வர நடந்தே வருவோம். சாரதாஸுடைய காரெலாம் தரமாட்டாங்க எங்களுக்கு அப்போல்லாம். நாங்கள் 2 பேரும் வெறுமனே நடந்து வருவோம். ரீரிகார்டு முடிஞ்சு மிக்சிங்கெல்லாம் முடிஞ்சோடனே எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, மறுபடியும் நடந்தே போவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எடிட்டர் அவர். ஆனால் அமைதியாக இருக்கிற, அமைதியாக பேசுகிறாரு. நல்லவங்களாம் வந்திருக்காங்க. இந்த மேடையில் எல்லாருக்கும் நான் பேசணுன்னா டைம் நிறைய ஆகிப்போச்சு, கடை வேறு மூடிட்டுவாங்க. அதனால் ரொம்ப நேரமும் பேசக்கூடாது. இது சொன்ன மொத்தம் சந்தோஷம் எல்லாருக்கும். கடை மூடிட்டோன்னு சொன்னோடனே எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அவர் பாருங்கள், பாண்டிச்சேரியிலேருந்து அவரே சிரிக்கிறார். அவருக்கு 24 ஹவர்ஸ் பாண்டிச்சேரியில் கடை இருக்குது. இப்படிப்பட்ட நல்லவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சதுக்கு முதல் நன்றி செலுத்துது. இதுக்கு மேலே பேச நல்லா நிறைய பேர் பேசணும் இருக்காங்க. அதனால் நன்றி, வணக்கம். யார் கண்ணன், நான் பேசுகிறது மாதிரி இல்லை, விழாவுக்கு வாங்க, உங்களுக்கு சிறப்பு செய்யணும்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. அதுக்காக தான் வந்தேன். மகேந்திரன் பெயரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கலைக்கழகம் சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகேந்திரன் அவர்கள் துக்ளக் பத்திரிகையிலே உதவி ஆசிரியராக இருந்தபோதே நான் அவரை நன்கு அறிவேன். அவரை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்தபோது அங்கு சென்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய நாடகம் ஒன்றை பார்த்து, அவருடைய எழுத்துத் திறனை பார்த்து சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டி, சென்னைக்கு வாருங்கள், வந்தால் என்னை சந்தியுங்கள் என்று சொன்னார் என்றால் அவர் எப்படிப்பட்ட திறமை உள்ளவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த மகேந்திரன் அவர்கள் பல படங்களை தயாரித்தார். அதில் நான் அவர் படத்தில் எழுதின ஒரு படம் உயிரி பூக்கள். அதில் தான் நம்ம யார் கண்ணன் உதவியாளராக அவரை சேர்ந்தார் பார்த்துருந்தேன். அதில் என்ன பாட்டு நான் எழுதுனேன்னா, கல்யாணம் பாரு அப்பாவோட கல்யாணம் பாரு, அப்பா அம்மா கல்யாணத்தை யார் பார்த்தா நீ பார்க்க கொடுத்து வச்ச உனக்கு அடித்தது யோகம் அப்படின்னு ஒரு பாட்டு. அதுதான் அவர் படத்துக்கு நான் எழுதின பாட்டு. முதல் ஒரு படம் தான் எழுதினேன். அப்புறம் கடைசியாக ஒரு படம் சாசனம்னு ஒரு படம் 2009 ஆரம்பித்தார், டைரக்ட் பண்ணார். அதில் அந்த பாட்டை தான் அவர் ரொம்ப பாராட்டினார். அவர் படத்துக்கு எழுதின பாட்டில் அதை தான் பாராட்டினார். என்ன பாட்டுனா, எத்தனையோ வேஷம் இருக்குது நாட்டில், அதை எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் பாட்டில், பல பேரை மொட்டை அடித்து பாவமெல்லாம் பண்ணுறவன் பழனியிலே எதுக்கு மொட்டை அடிக்கிறான், அதை பார்த்துவிட்டு முருக கடவுள் சிரிக்கிறான், அவன் சிரிக்கிறதும் வேஷம் மொட்டை அடிக்கிறதும் வேஷம் அப்படின்னு பல்லவி. சரணம் என்ன வரும்னா, ஏழை மனுஷன் பொய்யை சொன்னால் தலையில் ஓங்கி குட்டுறான், ஏழை மனுஷன் பொய்யை சொன்னால் தலையில் ஓங்கி குட்டுறான், கட்சி மேடை ஏறி பொய்யை சொன்னால் கையை நல்லா தட்டுறான், இது ஆளுக்கேற்ற வேஷம் போட்டு அவனவனும் பிழைக்கிறான், ஊருக்காக உழைப்பது போல் உலகத்திலே நடிக்கிறான் அப்படின்னு வரும். அது இன்னொன்று வரி வரும். அதான் காத்து போன வாழ்க்கை என்பது ஏதோ ஒன்று வரும். வாழ்க்கை என்பது மேலே போடும் சட்டை தான், மனுஷனோட வாழ்க்கை அது மேலே போடும் சட்டை தான், அது வாழ்க்கை முடிஞ்சு போனால் அவன் காற்று போன கட்டை தான் அப்படின்னு வரும். முதல்ல நான் என்ன எழுதுனா, மனுஷனோட வாழ்க்கை அது அழகு செய்யும் ஏதோ சலூன் தான், அது வாழ்க்கை முடிஞ்சு போனால் அது காற்று போன பலூன் தான் எழுதினேன். அதை மாற்றிட்டு வேறு எழுத சொன்னார். அப்போ தான் மனுஷனோட வாழ்க்கை அது மேலே போடும் சட்டை தான், வாழ்க்கை முடிஞ்சு போனால் அது காற்று போன கட்டை தான். இதை தான் அவர் பாராட்டினார். இந்த பாட்டு அப்படி சிறப்புக்குரிய நண்பர். அவர் பெயரில் நடக்கக்கூடிய என்ன அறக்கட்டளையா இல்லை கலைக்கழகமா? அதான் அறக்கட்டளைன்னு சொல்கிறாங்களே. அப்படி மகேந்திரன் அவர்களுடைய பெயரிலே நடைபெற இருக்கக்கூடிய இந்த கலைக்கழகம் சிறப்பாக நடைபெறுவதற்கும், அது பல கலைத்தொண்டுகளை செய்து பல பேரை உருவாக்குவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். வயசை சொல்லக்கூடாது. எல்லாம் சுதந்திரத்துக்கு பின்னாடி 50, 60, 70ங்கிற போது இப்போ நிகழ்ச்சிகளெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. 8 மணி ஆச்சுன்னா யாருமே இருக்கிறது இல்லை. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோமேன்னா
அதனால் மக்கள் குரல் திருக்குறள் மாதிரி இருக்கணும். முதல்ல 2 விஷயத்தை சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். மேடையில் இருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், கலை காவலர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான பாராட்டுக்கள், நன்றி. இப்போது உதட்டளவில் இல்லாமல் உள்ளத்தளவில் குருவை வைத்து இந்த நிமிடம் வரைக்கும் நினைத்து கொண்டிருக்கும் எங்களுடைய இதய நண்பர் மதுக்கூர் கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எதுக்கு உதட்டளவில் இல்லை உள்ளத்தளவில்னா, நான் பழகி வந்திருக்கக்கூடிய எஸ்பி முத்துராமன் சார் பிசி குகநாதன் அறிமுகப்படுத்தி கனிமுத்து பாப்பாவில் அறிமுகமானவர். அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்டை அவர் ஏசி திருலோகச்சந்தர் புரசவாக்கத்தில் இருக்கும் டானா தெருவில் போய் அந்த கனிமுத்து பாப்பா ஸ்கிரிப்டை அவர் கையில் கொடுத்து மானசீகமாக ஆசி பெற்று வந்து தான் அடுத்த படப்பிடிப்பை துவக்கிய அந்த மாமனிதர் கடைசி டெலிவிஷன் சீரியல் பண்ணி கொண்டிருந்த காலம் வரைக்கும் அந்த 77 படம் முடிச்சார் பாருங்க. அந்த ஒவ்வொரு படத்திற்கும் தொலைக்காட்சி தொடருக்கும் அதே ஏசி திருலோகச்சந்தரிடம் கொடுத்து வாங்கி ஆசி பெற்ற அந்த மாமனிதர், மனிதருள் புனிதர் வழியில் நடந்து கொண்டிருக்கும் எங்களுடைய கண்ணனுக்கு அடுத்த பாராட்டு, வாழ்த்துக்கள். நான் திருக்குறள் மாதிரின்னு சொன்னேன், 1.25 அடி தான். இன்றைக்கி தன்னுடைய குருநாதர் பெயரில் மகேந்திரன் மீடியா அகாடமி துவக்கி இருக்கிறார். கரு கொண்ட கனவெல்லாம் கனியட்டும் நனவாக. இது மக்கள் குரல் அல்ல, மகேசன் குரல் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் 3 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன்ஸில் அங்கே தான் சொந்தக்காரங்க வீட்டில் தான் இருந்தேன். திடீர்னு ஃபோன் வந்தது. யாருன்னா நம்ம கண்ணன், மகேந்திரன் சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன்னு, மகேந்திரன் சார் பேரை வச்சு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வச்சார். வரான்ட்டேன். வந்ததுக்கு காரணம் மாதா பிதா குரு தெய்வம். என்னுடைய குரு மகேந்திரன் சார் அவர்கள். கை கொடுக்கும் கைப்படுத்தல். அதே மாதிரி இந்த இன்ஸ்டியூட் அவர் பண்ண போகிறாரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் பண்ணுறேன். காரணம் மகேந்திரன் சாருடைய பேரை வச்சு இது பண்ணியிருக்காரு. கண்ணன் இப்பயே சொல்கிறேன், உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கணுன்னா சும்மா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து உங்களுக்காக, அந்த மாணவர்களுக்காக நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். நன்றி, வணக்கம். யார் கண்ணன் வந்து முதல் புள்ளியார் சுழி போட்டது கலைப்புலின்ற ஒரு பேர் எழுதினார் 1984. அதுதான் யார். அவர் அன்றைக்கி எழுதின எழுத்து இன்றும் அது நிலைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் சந்தித்தது வந்து சுரேஷ் மஹாலில் டப்பிங் தேட்டரில் நான் அவரை முதல் சந்திக்கிறேன். அப்போ வந்து கை கொடுக்கும் கை படத்தினுடைய டப்பிங் சவுகார் ஜானேமா வந்து டப்பிங் பேசிட்டு போகிறாங்க. மகேந்திரன் சார் இல்லைப்பா, மகேந்திரன் இருந்தால் கூட தப்பிச்சிக்கலாம்ப்பா டப்பிங்கில், இந்த கண்ணங்கிட்ட மாட்டிங்கன்னு அவஸ்தப்படுறதா, அது விடவே மாட்டேன்றான். அப்படி சீரும் சிறப்புமாக செதுக்கிறான் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அப்படின்னு சொன்னாங்க. யார் அந்த கண்ணன் அப்படின்னு கூப்பிட்டு பேசினேன். அப்போ 2 பேரும் வந்தாங்க, சக்தி சுப்பிரமணியம், மதுக்கூர் கண்ணன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் வாங்க, எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அதுதான் யார். அது நார்த் உஸ்மான் ரோட்டில் அலுவலகம் திறந்து அவர் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பித்த படம் தான் யார். அது வந்து அதில் வந்து என்னென்னா, அதில் சற்றொப்ப இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு லட்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. அந்த படத்தில் பணியாற்றிய என்னுடைய ஆத்மார்த்த நண்பர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களும், பிஆர்ஓ பாரிவல்லல் அவர்களும், படத்தொகு செய்த லெலின் சார் அவர்களும் இந்த மேடையில் பார்க்கும்பொழுது உண்மையிலே சொல்லனா இன்பம் சூழ்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் படத்தினுடைய 100வது நாள் விழா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அந்த விழாவை நடத்தி கொடுக்குறாரு. அவர் வந்து மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி தானுவை பார்க்கும்போது எனக்கு ஏழை நண்பன் பணக்கார நண்பன் ஒரு கதையை சொல்லி, ஏழை நண்பனாக தானு நினைக்கிறேன், இப்படிப்பட்ட பணக்காரெலாம் மேடையில் வச்சுருக்கிறாரு.
அவருக்கு ஒரு படம் பண்ணி தரப்போகிறேன்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு கண்ணனை கூப்பிட்டு எனக்காக ஒரு கதை சொல்லினார். கண்ணை வேற ஒரு கதைக்கு போனார். அவர் கதையை விட்டுட்டார். அது ஒரு சின்ன வருத்தம் எனக்கு வாழ்நாளெலாம் அது வருத்தம் இருக்க தான் செய்யும். எப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணி கண்ணே கன்னியாகுமரியன் போனாருன்றது ஒரு அது ஒரு அதாவது அவரோட கவித்துவமான ஒரு கலைஞன். அள்ளித்தந்த வானம் மண்ணை அல்லவா சொல்லித்தந்த பூமி தந்தை அல்லவான்னு எழுதினவர் இல்லையா, அது இன்றைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டாக அங்கேயும் இங்கனாதபடி எங்கும் ஒழிச்சின்னு இருக்குது. அப்படிப்பட்ட கண்ணன் வந்து மகேந்திரன் சார் பேரில் ஆரம்பிக்கும்போது மகேந்திரன் சாருக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்குது. எனக்கு வந்து 91 தையல் கண் படத்துக்கு கதை கொடுத்தவர் எஸ்பி முத்துராம் சார் இயக்குனர். அப்போ அவரோடு பழகிய பழக்கம். அதனால் அவருடைய பையன் ஜான் மகேந்திரனுக்கு வந்து நான் சச்சின் படம் கொடுத்தேன். இப்போ திரும்பவும் 18ஆம் தேதி அது ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு பிரளயத்தை அந்த படம் உருவாக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரில் இந்த ஃபிலிம் அகாடமி துவங்கும்போது இங்கு படிக்கின்ற அத்தனை பேருக்கும் வி கிரியேஷன் நிறுவனம் வாய்ப்புகளை வழங்கி ஒரு கொடையாக இருக்கும் என்பதை அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன். அதோட மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தம்பி செல்லுமணி இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், எனக்கு உரிமை இருக்குது அவர்கிட்ட, நான் என்ன வேணாலும் பேசுவேன், எந்த நேரத்தினாலும் பேசுவேன். ஆனால் திரையுலகுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தம்பி செல்லுமணி. அவருக்கு இருக்கக்கூடிய சூழலில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கலைஞர் தன்னை தாழ்த்திக்கின்னு தன்னை வருத்திக்கின்னு இந்த திரையுலகத்துக்காக சேவை செஞ்சுன்னு இருக்கிறாரு. ஆகவே இப்போ நடக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனையை எனக்காக திரும்பவும் மறுபரிசீலனை பண்ணி எல்லாரையும் ஒரு சேர நீ என்றைக்குமே ஒரு தாயானவன் தந்தையானவன். ஆகவே உன்னுடைய பணித்த கண்களோடு நீ இதை வந்து திரும்பவும் அது ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று சின்ன நெடல் இருந்தால் கூட அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு ஒரு உத்தரவு நீ அவசியம் தரணும். அது திரையுலகம் எப்பவுமே பிரிந்து இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கணும். அது உண்மையில் எந்தவித குறையும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், அதையும் எனக்கு தெரியும். இருந்தாலும் பேசும்போது எல்லாமே சால்வ் ஆகுன்றது இந்த மேடையில் ஒன்று வேண்டுகோள் வைக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய மோகன் சார் பற்றி சொல்லணுன்னா நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. நான் அதிகமாக அவர்கிட்ட சிற்றுண்டி வாங்கி சாப்பிட்ருக்குறேன், டிரைவின்லேயும் நியூ உட்லண்ட்ஸ்லேயும் அந்த மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை 3-4 முறை ட்ரை பண்ணி படம் பண்ண முடியாத சூழ்நிலையே போயிடுச்சு. இல்லைன்னா அந்த காலத்திலே தாக் படத்தை நாங்கள் எடுத்திருக்க வேண்டியது 2 கதாநாயகிகளை போட்டு, என்ன சூழ்நிலை அது நடக்காமல் போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு வந்து கண்ணனை பற்றி சொன்னால், என்னை வந்து ஒரு சுச்சுவேஷனில் அவரே மிகப்பெரிய பாடல் ஆசிரியர். அப்படிப்பட்ட அவர் வந்து என்னுடைய படத்திலேயே ஒரு பாட்டு இது, ஆனை மேலே அம்பாரியாம் ஆடுறது சிங்காரியாம் போன வாரம் சிங்கப்பூரம் இந்த வாரம் தஞ்சாவூரம் அப்படின்னு அவர் எழுதினார். என்னை வந்து ஆனை மேலே அம்பாரியாக என்னை எத்தும் போய் உட்கார வச்சு அழகு பார்த்தவர். அதுக்கு வந்து நடன அசைவுகளை சொல்லி தந்த சகோதரி ஜீவா யார்கண்ணன் அவர்களையும் இந்த நேரத்தில் மகிழ்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே மேடைக்கு அருகில் இருக்கக்கூடிய முத்துலிங்கம் சாருக்கு வந்து 50வது பொன்விழா ஆண்டு. நேற்று தினம் என்னுடைய உறவினர் தவறுனதால் அந்த ஃபங்க்ஷனில் என்னால் கலந்துக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி அவருக்கு ஒத்து சொல்லணும்னா, அவர் முதல் ஒரு நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், அவரை பாராட்டணும். ஏன்னா 50 பொன்விழான்ற சாதாரண இல்லை, 1600 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதிய முதல் பாடல் வந்து பொண்ணுக்கு தங்க மனசுலன்னு நான் நினைக்கிறேன். தஞ்சாவூர் சீமையிலே தாவி வந்த புண்ணியமான்ற பாடல் தான் அவர் எழுதுந்து. ஆனால் அவர் முதல் எழுதுந்து சபைக்கு அரங்கேறுமான்றது தெரியாத என்ன பண்ணார், பாலமுருகன் சார் அது என்னுடைய பாடல் நான் எழுதுனேன்னு சொல்லி பாலமுருகன் எழுதுன்னு சொல்லி கொடுத்து பண்ணார். ஆனால் அதுக்கு உண்மையிலே இசையமைத்தது இளையராஜா தான். ஆனால் அது வந்து ஜிகே வெங்கடேஷ்னு சொல்லுவாங்க. அப்படி அதுக்கப்புறம் தான் அது பிரமாதமாக இருந்து சொன்னோன்னா இல்லை இவர் தான் எழுதினாருன்னு அது அப்போ தான் இவர் எடுத்து போய் உட்கார வைக்கிறாங்க. இவருடைய பிடிவாதம் வந்து எப்படின்னா சொல்லணும், அது கூட நான் கேள்விப்பட்டது தான். முதல் பாடல் பதிவாகாமல் முதல் பாடு எழுதாமல் நான் காலனியே அணிய மாட்டேன் என்று சபதம் விட்டதாக கேள்வி உண்மையா? இப்படிலாம் ஒரு வரலாறு பதிந்த நினைவுகள் தான் இருக்குது. ஆகவே இங்கே பாரிவல்லில் நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ரவி சாரை பார்த்துட்டேன், வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு.
எடிட்டர் லெலின் சார். அவருக்கு கோவம் வரலைன்னா அவர் எத்தனையோ படங்களை பண்ணுவார். அவர் கோவத்தை சினத்தை தவிர்த்துக்கணும், அவ்வளோதான் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறது. மேடையில் இருக்கிற அத்தனை கலைஞர்களையும் நான் சிறப்பு கூறுறேன். நீதித்துறை சார்ந்தவங்களாம் இருக்காங்க. நான் நல்லவன் படத்தில் வந்து ஒரு சட்டத்துறை சார்ந்த ஒரு நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய நான் எழுதினேன். கலைஞருடைய என்னுடைய நாடி நரம்பில் ஓடும் குரல் நீக்கமுறை இருந்து கலைஞரை நினச்சி தான் அந்த சீனை எழுதினேன். பாலச்சந்திர பார்த்துட்டு ஹேட்ஸாப் தானு என் படத்துக்கு நீயோ வசனம் எழுதுன்னு சொன்னார். அந்த தான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சட்டத்துறையில் இருக்கிறவங்களும் அது மேலே அதாவது அதை நேசிக்கிறவங்களும் இந்த மேடையில் இருக்கிறாங்கன்றது சொல்கிறேன். செல்வமணி நிறைய சட்டத்தை படித்து சட்டத்திலேயே நிறைய வாதிடக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய எண்ணங்களை பதிவு செய்கிறேன். இந்த அறிவாயுதமாக இந்த கலைக்கூடம் திகழும். அந்த திகழத்துக்கு நான் வந்து கொடையாக இருப்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைகிறேன். நன்றி, வணக்கம். செல்வமணி சாரை பற்றி ஃபஸ்ட்டு குறிப்பிடணும். இன்றைக்கி ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை இருக்குது திரையுலகம், ஒரு டென்ஷன்லாம் இருக்குது. அவர் பிரதிபலிப்பு தான் இப்போ தான் சார் பேசினார். நான் மதியம் செல்வமணி சார்கிட்ட இந்த நிகழ்ச்சி ஞாபகப்படுத்துறதுக்காக, சார் இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்கே வரீங்களானாரு. எந்த நிகழ்ச்சினாரு? ஆனால் எந்த நிகழ்ச்சிங்கிறாரு சார், பிரசாத் லேப்பில் அப்படின்னேன். அப்போன்ற ஞாபகம் இல்லை சார். மகேந்திர சார் இது யார் கண்டார்? ஆமாம் 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 வந்துடுனார். அப்புறம் எனக்கு என்ன வந்துட்டார். எனக்கு அப்புறம் ஒரு டவுட் வந்துச்சு, இவர் விட்டா, ஏன்னா ஒரு ஒரு கும்பல் போகும், அதுக்கு இன்னொரு கும்பல் போகும், இன்னொரு கூட்டம் போகும், ஒரு பரபரப்பாக இருப்பார். எப்படி ஒரு மறந்துடுவார் அப்படின்ட்டு, சார் நானே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வர சார்ன்ட்டேன். ஒரு நேரம் வீட்டுக்கு போய் நானும் கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ ஏன்னா அவருக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு. இன்றைக்கி இந்த மேடை செல்வமணி சாருக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா 3 நாள் நல்ல அடுப்பில் வச்சு தோசைக்கல் மாதிரி சூடாக இருந்துட்டு இப்போ இறக்கி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். கொஞ்சம் போனக்கும் நாளைக்கு சூட ஆரம்பித்தா வேறு விஷயம். இருந்தாலும் நீங்கள் தான் சார் சொன்னதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் தொழிலாளருக்கும் மாணவர், அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொடியூசரை நேசிக்கிறீங்க, அவங்க எவ்வளோ அக்கறை இருக்குன்னு தெரியும். நல்லதே நடக்கும் சார். தான் சார் நல்லதே நடக்கும். ஏன்னா நல்ல உள்ளம் செல்வமணி சார், இது நல்லதே நடக்கும். அப்புறம் என்னோட மச்சான் இசையமைப்பாளர் சங்கரினேஷ், அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துருச்சு. நான் பாட்டேங்கடா இவ்வளோ டக்கும் இவ்வளோ மாற்றம் வந்துச்சு அப்படின்ட்டு. அப்புறம் சட்டை டைட்டாக போடுவார், கொஞ்சம் லூஸாக இருக்கு. அவர் ரிலாக்ஸாக இருப்பார். சமீபத்தில் சங்கரினேஷ் ஐயாவோட மியூசிக் என்னை கூப்பிட்டு, நீ இது வரைக்கும் என் இசையில் பாட்டு எழுதுனதில்ல, ஒரு பாட்டு எழுதினார். சரி, ஒரு டியூன்லாம் போட்டு காட்டினார். அப்புறம் பாட்டு எழுதி போயிட்டேன். முத்துங்கய்யா மன்னிக்கணும், உங்கள் முன்னாடி நான்லாம் பாட்டு சொன்னது இதாக இருக்கு. போயிட்டு அப்புறம் மறுநாள் போனோம். சாங் எழுதியாச்சுன்னாரு. எழுதியாச்சு அப்படின்னேன். சாங் நம்ம வந்து சாங் எழுதி பேர் கொடுக்க வேண்டியதானே, நமக்கு கொஞ்சம் ஆர்வக்கோளம் ஜாஸ்தியாக இருக்கும். பாடியே காட்டினேன் அந்த டியூனுக்கு. அப்படியே பாட்டு இருந்தார். எழுதுகிறோம் உன் வேலை, ஆமாம் பாடுறது ஏன் வேலை அப்படின்னாரு. ஆகா தெரியாதனம் பாடிட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு திரும்ப பாடினார். எனக்கு என்னடா பயமாக இருந்துச்சு. பாட்டு திரும்பி பாடினார். திரும்ப பாடினேன். இந்த பாட்டு நீ தான் பாடுன்ட்டார். பாட வச்சிட்டார். அந்த பாட்டை எழுதி நானே பாடியிருக்கேன். இந்த மாதிரி விஷ பிரச்சனை அதிகமாக பண்ணுவார் அவர். இப்போ மோகன் சார் ஒரு என்னென்னா, நான் இயக்குனராக என்னுடைய முதல் ஹீரோ விஜய் சார், உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணும்போது என்னுடைய முதல் ஹீரோ மோகன் சார், சகாதேவன் மகாதேவன், அதில் தான் நான் வந்து முதல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஆமாம், அவர் உள்ள ஸ்பாட்டில் வந்து நம்ம வேலையை பார்த்த விட இவர் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம வந்து நான் ரஜினி ரசிகர். அவருமே மேக்ஸிமம் 5-6 விட 7 விட மேக்ஸிமம் பார்த்துருப்பேன். ஆனால்
பயணங்கள் முடிவில் 11 வருடம் பார்த்தேன். கிளிஞ்சல்கள் எல்லாம் மறுபடியும் போய் பார்த்துருது. அப்படியே திரையில் பார்த்த முகம் உதவிக்கு தானே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும்ல. ஆமாம், அப்படி இவரை பார்த்து வச்சுட்டே இருப்பேன். அப்படின்னு டேரக்டர் திட்டலாம் வாங்கியிருக்கேன் துள்ள கோட்டை விட்டு. இன்றைக்கி இந்த மேடையில் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே ஓகே. வக்கீல் மேடம் எல்லாம் நீங்கள் போட்டு தாக்கிட்டீங்க. ஆனால் என்னென்னா சினிமா துறையில் நாங்களே சொல்லிட்டே இருந்த விஷயத்த அது நாங்கள் சொல்லும்போது கொஞ்சம் சுயநலமாக இருக்கும். ஆனால் உங்களை மாதிரி விஷயங்களுக்கு சொல்லும்போது அது எங்களுக்கு எங்கள் மேலே அக்கறை. மதுக்கூர் கண்ணனாக இருந்தவரை யார் கண்ணனா மாற்றினா தானு சார். ஏன்னா நம்ம தான் டைட்டில் ஊர் பேராக வைப்போம், அவர் பேரில் ஊர் வச்சுருந்தார். நல்ல லெவலில் மாற்றியாச்சு, இல்லாட்டா அவருக்கும் கன்ஃபியூஸாக இருக்கும் யாரும். இப்போ தமிழ் சினிமா வந்து ஒரு காலத்தில் பார்த்தா குரு சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு உறவு இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ மணிவண்ணன் சாராக இருக்கட்டும், பாக்கியராஜ் சாராக இருக்கட்டும், மனோபலாக இருக்கட்டும், இவங்களாம் என்னுடைய குருநாதர்னு சொல்லுவாங்க. பாரதிராஜா சார் அது மாதிரி செல்வன் சார்லாம் மணிவண்ணன் குருநாதர்னு பாரு, பார்த்திபன் வந்து பாக்கியராஜ் குருநாதர் இருப்பார். எங்கே ஒரு புடிச்சிட்டு போய் ஒரு அஸ்டண்ட் கதை சொல்லும்போது யார்கிட்ட இருந்தனா சார் என்னுடைய குருநாதர் தான் சேர்ப்பாங்க. தான் யார்கிட்ட ஒர்க் பண்ணமோ அந்த இயக்குனர் வந்து குருநாதர் சொல்லிட்டு இருந்த காலம் போச்சு. இப்போல்லாம் எங்கே யார்கிட்ட இருந்தீங்கன்னா நான் இந்த ரேட்டை வேலை பார்த்தேன், நான் அந்த ரேட்டு இந்த ரெண்டு படத்துக்கு வேலை பார்த்தேன், இன்னும் மளிகை வேலை பார்த்தேன் போச்சு. இன்றைக்கி குருசேஷுங்கிற உறவே போச்சு. எந்த உதவி இயக்குனரும் இன்றைக்கி வந்து நம்ம யார்கிட்ட தொழில் கற்றுட்டோமோ அவங்கள குருன்னு சொல்கிறதே இல்லை. அந்த வார்த்தையை இன்றைக்கி அழிச்சிட்டு வருது. இவர்கிட்ட வேலை பார்த்தேன் சொல்கிறாங்களே தவிர என்னோட குருநாதன் யாரும் சொல்கிறதில்ல. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இன்றைக்கும் யாருக்குன்னு அவர்கள் தன் குருநாதரை நினச்சி இன்றைக்கும் அந்த குருநாதனோட பாசத்தில் அந்த பாசம் வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவர் பேரில் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொன்று எனக்கு சில பாரதி சார் அசிஸ்டண்ட்டு, பாக்கியராஜ் அசிஸ்டண்ட்டு, மகேந்திர சார் அசிஸ்டண்ட்டு, இவங்கெல்லாம் அவங்க அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ண சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமல் இருக்கும். என்ன நம்ம ஒர்க் பண்ண ஆசைப்பட்டவங்க. அப்படி எனக்கு மிகப்பெரிய பொறாமை யாருக்குன்னு சார் மேலே. மகேந்திர சார் அசிஸ்டண்ட்டுக்குமே எனக்கு சின்ன பொறாமல் பார்ப்பேன், நமக்கு அந்த கொடுப்பின இல்லைன்ட்டு. அப்படி பேசிக்கணும் பண்ண சொல்ல எப்போ பார்த்தாலும் மகேந்திர சார் அவரை பற்றி பேசணும்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ ஒரு ஆர்வமாக, அவ்வளோ பாசமாக அதை பழைய நினைவுகளை கொண்டாந்து நிறுத்துவார். அது எல்லாருக்கும் வந்திருக்காது. அதோட இதுதான் இன்றைக்கி அந்த பிரதிபலிப்பு. இயக்குனர் பல வகை இருக்கும். இயக்குனர் இயக்குனர், வெற்றிப்பட இயக்குனர் அப்படிலாம் இருக்கும். ஆனால் சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற இடத்த எல்லாரும் பிடிச்ச முடியாது. இங்கே பல பேர் ஆயிரக்கணக்கான இயக்குனர்கள் வந்து வெற்றிப்பட இயக்குனர் ஆயிடலாம். ஆனால் சிறந்த இயக்குனங்கிற அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு சிலர் தான். என்றைக்கும் சிறந்த இயக்குனர் அந்த வருஷம் தான் மகேந்திர சார். அவர் சிறந்த இயக்குனர், சாதனையாளர், லெஜண்ட். படம் ஓடிச்சு, வசூலாச்சு, இத்தனை கோடி வசூல், அது வியாபாரம். என் படம் இவ்வளோ வசூலாச்சுன்னு சொல்கிறது அது வியாபாரி ஆயிடுவோம். கலைஞனாக இருக்குன்னா அவன் சிறந்த இயக்குனராக என்றைக்கும் போற்றப்படணும். அப்படி என்றைக்கும் போற்றப்படுறது தான் சிறந்த இயக்குனர். நம்ம சினிமாவில் இருக்கோம், இயக்குனராக இருக்கோம். இது வந்து நம்ம அந்த திரையுலகனால நமக்கு பெருமை. நிறைய இயக்குனருக்கு திரைப்பட இயக்குனர்னால அவருக்கு பெருமை. ஆனால் திரைப்படத்துறைக்கே பெருமைங்கிறது மகேந்திர சார். அவர் மாதிரி இயக்குனர் இருந்ததுனால எனக்கு தமிழ் பட உலகே பெருமை. என்னை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சாருங்கிறதே இன்ஸ்டியூட். அவரும் இன்ஸ்டியூட் தான். அவர் பேரில் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறீங்கள, இது கூடுதல் பெருமை தான். இந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். இந்த இன்ஸ்டியூட் மூலமாக நிறைய கலைஞர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பலர் உருவாகணும் என்று சொல்லி வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். தமிழ் சினிமாவில் 100 ஆண்டுகளை கடந்து கூட ஒரு 5-6 பேர் இயக்குனர்கள் பேர் நினைவில் இருக்கும்னா அதில் மகேந்திரன் முதன்மையானவராக இருப்பார். பல்வேறு 5-6 பேர் இருக்காங்க. ஆனால் 100 ஆண்டுகளை கடந்தும் நம்ம எவ்வளோ படம் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன மாதிரியான படம் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை விட இன்னொரு அதிர்ஷ்டம் என்னென்னா, அப்பம் பேரை கெடுக்காத பிள்ளைங்க பிறக்கணும்,
குரு பேரை கெடுக்காத சிஷ்யம் கிடைக்கணும். மறைந்த பிறகு கூட இன்றைக்கி அதாவது வந்து அவங்க டாப்பில் இருக்கும்போது சொல்லிப்பாங்க, நான் வந்து மகேந்திரன் அசிஸ்டண்ட்டு, நான் பாரதி ராஜா அசிஸ்டண்ட்டு. ஆனால் பல இயக்குநர்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க, அவங்களோட அசிஸ்டன்ட் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அப்போ கலைமணி சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், நான் உதவியாளர் இருக்கும்போது, அவர் ஒரு பெரிய ஹீரோ மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு அவர் முக்கியமான காரணம். அவர் பேர் அவர் சொன்னதில்லை. அப்போ கலைமணி சார் சொல்லும்போது சொன்னார், இல்லை செல்வமணி, நம்ம பேர் அவன் சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு. நம்மளால் அவன் உயர்ந்த இடத்துல இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, அவன் நம்ம பேரை சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும், அப்போ தான் அவன் நம்ம பேரை சொல்லுவான்னு. ஆனால் அது அப்படிலாம் இல்லாமல் அவர் மறைந்த பிறகு கூட வந்து அவர் நினைவால் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே நம்ம யார்கண்ணனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆனால் யார்கண்ணன் வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர். அவரோட நெருங்கிய பழக்கமே எனக்கு வந்து ஒரு படைப்பாளிகள் ஆரம்பிக்கும் போது அவரோட எனக்கு நெருங்கிய பழக்கம். அப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி தூரமாக பார்த்து மதுக்கூர் கன்னடா தான் தெரியும் எனக்கு. அள்ளி தந்த வானம் எழுதணும், அவர் தான் இவரான்னு கூட எனக்கு தெரியாது. வரும்போது படைப்பாளி ஆரம்பிக்கும்போது பாரதி ராஜாவுக்கு நானும் வி சேகரும் வந்து லெஃப்ட்டு ரைட்டு. அது மாதிரி எனக்கு வந்து யார்கண்ணனும் சசிமோகனும் லெஃப்ட் ரைட்டு. இவங்க இருந்தால் தான் அது. அப்போ 24 மணி நேரம் வந்து 6 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் எங்களுடைய பணி இருந்தது. அப்போ தான் யார்கண்ணனோட உழைப்பு, அவருடைய எழுத்து திறமை எல்லாத்தையுமே நான் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அவர் பயன்படுத்திட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் யார்கண்ணன்னா ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இயக்குனர். எப்படின்னா, நாங்கள் இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, இப்போ நாங்கள் டைரக்டரை உருவாக்குறோம். நாங்கள் கூட வந்து சரி இப்போ டைரக்ட் பண்ணுறோம், அதில் ஒரு இதை விட நம்மக்கிட்ட இருக்கவங்க வந்து ஒரு கொஞ்சம் பேர் டைரக்டர் ஆக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம டைரக்டர் யூனியன்லேருந்து ஒரு 50 பேருக்கு வேறு இடத்துல வந்து சான்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு வழி பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு 25 படங்களில் மிகச்சிறந்த படங்களை தேர்ந்தெடுத்து அதுலேருந்து ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் நடிக்கலாம், அவங்களாம் ஒரு அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணி அந்த ஒரு சிறந்த நடிகைக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம். அந்த அவார்டை வாங்க வரும்போது தான் எனக்கு வந்து அது யார்கண்ணனோட மகள்னே தெரியும். எனக்கு அது வரைக்கும் வந்து யார்கண்ணனோட பழகினா கூட இது என்னோட மகள்னு அவர் சொன்னதே இல்லை. என் மகன் எடுக்க சார் நீங்கள் ஏதாவது ஒரு அவார்டு கொடுங்க அப்படிலாம் இல்லாமல் அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க நம்ம அவார்டு மேடையில் கொடுக்கும்போது இது யார்கண்ணனோட மகள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் நண்பர்கள்கிட்ட கூட வந்து எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காத ஒரு நண்பர் வந்து யார்கண்ணன். அவருக்கு எனக்கு நிறைய கருத்து முதல் வந்திருக்கு, ஆனால் உறவு முதல் இது வரைக்கும் வந்ததில்லை. நல்ல மிக சிறந்த நண்பர், நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் விட சிறந்த இது வந்து குட்டி பத்மினி சொன்னது தான் வந்து மிகச்சிறந்த விஷயம் கண்ணன். ஏன்னா குட்டி பத்மினி உண்மையாகவே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த இடத்துல அவங்க இருக்காங்க. யாரை வேணாலும் அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். தமிழ் சினிமா அவங்களை சரியாக பயன்படுத்திக்கல. நான் கூட வந்து 2-3 தடவை வந்து அவங்களோட வந்து பயணித்தேன். ஆனால் அதை யாரும் அவங்க வந்து எப்பவுமே என்னென்னா இங்கே இது ஒரு ஆணாதிக்க சமூகம். இது வந்து அவங்க ஒருத்தர் சாதிச்சவங்களை பார்த்து ஒன்று பொறாமையாக இருக்கும், பெண்ணை பார்த்தோன்னே ஒன்று பொறாமையாக இருக்கும், இல்லை சீப்பாக இருக்கும். அதுதான் அவங்களோட திறமையை வந்து யாரும் இங்கே சரியாக எடை போட மாட்டாங்க. அது தமிழ் சினிமாவும் அப்படி தான். அவங்க நினச்சிருந்தா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் அவங்கள சரியாக பயன்படுத்தியிருந்தா இன்றைக்கி தமிழ் சினிமா கண்டவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இடத்துல தமிழ் சினிமா இருந்திருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோமை இது வந்து ஒரு அட்சய பாத்திரத்தை கொண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். தமிழ் திரையரங்குகள் எடுத்த எவங்ககிட்டயும் நீங்கள் போய் பிச்சை எடுக்க வேண்டாங்க. அது இன்றைக்கி ஓடிடி ஆகி அது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லெவல் வந்திருக்கும். அன்னைக்கு வந்து குட்டி பத்மினிக்கு ஜிடிவியில் இன்றைக்கி ஜிடிவியே வந்திருக்காது. ஜிடிவி வந்து எங்ககிட்ட வந்து அன்றைக்கி நெகோஷியேட் பண்ணுறாங்க. தமிழ் திரை 49%, தமிழ் இவங்க ஜிடிவி 51%. நாங்கள் ஆரம்பிக்கலாம், நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம், நம்மளே ஜிடிவியே வேண்டாம் நீங்களே பண்ணுங்கன்னு கூட. ஆனால் அன்றைக்கி இருந்தவங்களுக்கு அதனோட வேல்யூ தெரியல, எங்களோட வேல்யூவும் தெரியல, எதிர்காலத்தோட வேல்யூவும் தெரியல. இன்றைக்கி வந்து எங்கேயோ போய் கை கட்டி நிற்க வேண்டிய இடத்துல தமிழ் சினிமா இருக்குது. அந்த வகையில் வந்து குட்டி பத்மினி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாம்மா நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து கண்ணனுக்கு கொடுங்க. அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான, வேலிடேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது யார் வேலிடேட் பண்ணுறாங்கிறத வச்சு தான் அந்த ஸ்டூடெண்ட் வெளியே போய் சொல்லிக்க முடியும். அந்த வகையில் கஷ்டப்படாமல் உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லக் அடிச்சிருக்கு இன்னைக்கு மேடையில். அந்த வகையில் குட்டி பத்மினிக்கு நன்றி. அவங்க சொன்ன விஷயத்தை கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோமா. அந்த அவார்டு உண்மையாகவே வந்து தமிழ் சினிமாவிலேருந்து மிகச்சிறந்த இயக்குனர், இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு அவார்டு கொடுக்குற இது வந்து நிச்சயமாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நீங்கள் கூட இருந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி. இருந்தாலும் தானு சார் சொன்னதான் நான் தானு சார் இருக்க சொன்னேன். அதாவது சார், நான் வந்து எனக்கு இப்போ 60 வயசு ஆகிடுச்சு. இந்த 60 வருஷத்தில்
நான் மிகவும் வேதனை அடைந்த சமயம் நேற்று தான். மிகவும் என்னோட மனவேதனை அவ்வளோ வேதனை. ஏன்னா என்னுடைய தாய் தந்தையை என் கூட பிறந்தவங்களை எதிர்த்து நான் நிற்கும்போது என்ன மாதிரியான ஒரு மனக்கஷ்டத்தில் இருந்தனோ அந்த மனக்கஷ்டத்தில் தான் நான் நேற்று இருந்தேன். என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நன்மை செய்தவருக்கு வேறு யாருமே இருக்க முடியாது. வேறு யாரும் எந்த தயாரிப்பாளர் இருக்க முடியாது, எந்த நிர்வாகி இருக்க முடியாது, இன்றைக்கி இருக்கிற நிர்வாகி இருக்க முடியாது, இதுவரைக்கும் இருந்த நிர்வாகி இருக்க முடியாது. அவ்வளோ மிகச்சிறந்த நன்மைகளை நான் பண்ணேன். நான் அவங்களுக்கு சொன்னேன், நான் ஒரு வாளாக இருக்கேன். இந்த தமிழ் சினிமா எப்போல்லாம் மிக சிரமமான இடத்துக்கு எங்களை பயன்படுத்திங்க, உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்களை எதிர்ப்பதற்கு எங்களை பயன்படுத்திங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க காலடியில் போய் உட்காந்துருந்தோம். நாங்கள் அவங்களுக்கு எந்த யூகோவும் இல்லாமல் அவங்க அழைத்த போதெல்லாம் நாங்கள் அவங்க போய் அந்த மேடை அவங்கக்கிட்ட போய் உட்காந்துருக்கோம். நாங்கள் போய் உட்காந்து பல நாட்கள் அவங்க யாரும் இல்லாமல் திரும்பி வந்திருக்கோம். பல மணி நேரம் காத்திருந்துருக்கோம். அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா ஒரு சரியான திசையில் நோக்கி போடணும். அதுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்களுடைய புரிதலின்மை அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றா நான் நீங்கள் சொன்னதுக்கு நிச்சயமாக நான் ஒத்துழைக்கிறேன். நீங்கள் அவங்க மேடையில் எல்லா தயாரிப்பாளரும் கூப்பிடுங்க, நான் வரேன். நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த கடமை நான் திருத்திக்கிறேன். இது தவறுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் பண்ண தவறுன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன். உங்களோட பிரச்சனையும் அது நீங்கள் பார்த்துக்கணும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் இரண்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒன்றா சேர்க்கறதை நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் இவங்கள ஒர்க் பண்ணக்கூடாது, இவங்களோட ஒர்க் பண்ணக்கூடாது, அந்த பிரச்சனைக்கு எங்களால் பண்ண முடியாது. ஏற்கனவே எங்களுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது. பெப்சிக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது. அதை நிறுத்துகிறோம், இதை நிறுத்துகிறோன்னு. அப்போது நாங்கள் எங்களை அடியாளாக பயன்படுத்துகிற வேலையை விட்டுட்டு எங்களை ஒரு போராளியாக பயன்படுத்தி இன்னைக்கு தமிழ் சினிமா எந்த நிலையில் இருக்குது, அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தயாரிப்பாளர் இருக்காங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் போராடி பல விஷயங்களை இன்றைக்கி கொடுத்துருக்கோம். அதில் சைன் பண்ணக்கூட அவங்களுக்கு மனசு இல்லை. என்ன ஒரு இயக்குனர் இன்றைக்கி மேடையில் இருக்கார் பேரரசு, நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த ஒப்பந்தத்தை வாங்குவதற்கு எவ்வளோ நாட்கள் நாங்கள் அவங்களோட சண்டை போட்டுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது, என்ன பட்ஜெட்டில் படம் எடுக்க போகிறார், எத்தனை நாள் அவர் எடுக்க போகிறார், எங்கே எடுக்க போகிறார், அது என்ன ஆர்டிஸ்ட் வேணும், என்ன கலைப்பொருட்கள் வேணும், எல்லா டீட்டெயிலும் கொடுத்து அந்த நாட்களுக்குள் அவர் படத்தை முடிக்க வேண்டும். அவர் கேட்ட அனைத்தையும் தயாரிப்பாளர் செய்து கொடுத்திருந்தால், அந்த நாட்களுக்குள் அந்த பட்ஜெட்டுக்குள் படத்தை முடிக்கவில்லை என்றால் இயக்குனர் சம்பளத்திலிருந்து கூட பிடித்துக் கொள்ளலாம்ங்கிற அக்ரிமெண்ட்டில் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் சார். இந்த நூற்றாண்டு தமிழ் சினிமாவில் இது நடந்திருக்குமா? இதே மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர்ஸுக்கும், மியூசிக் டைரக்டர்ஸுக்கும், எழுத்தாளர்களுக்கும் எல்லாருக்கும் இது போல் அந்த தமிழ் சினிமா ஒரு சரியான பாதையில் திட்டமிட்டு பட்ஜெட்டோட படம் எடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதில் கையெழுத்து போடல இது வரைக்கும். இது உங்களால் பண்ணவே முடியாது. 100 வருஷம் நீங்கள் போராடினாலும் பண்ண முடியாது. இப்போ அதை கண்ணு கொடுத்தா நீங்கள் நடப்பு தயாரிப்பரோட சண்டை போடு, அவங்க கூட ஒர்க் பண்ணாத, இவங்க கூட இன்றைக்கி அவங்களாம் நம்ம எதிரி. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் சினம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நாங்கள் எங்களோட சம்பளம் சார், உங்கள் மேடையில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது இல்லை, பெரிய படம்னா எங்கள் சம்பளம் 3% தான் சார். தமிழ் சினிமாவில் நீங்கள் கொடுக்குற சம்பளம் 3% தான் எங்கள் சம்பளம். அதாவது நான் சொல்கிறது டைரக்டரோ கேமராமேனோ அது மாதிரி டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை. மீதி பேர் இந்த டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பெரிய பட்ஜெட்னா இப்போ 100 கோடினா எங்கள் சம்பளம் 3 கோடி தான். ஆனால் சின்ன படங்களை வரும்போது 20%லேருந்து 30% வரைக்கும் வருது. இப்போ 1 கோடியில் பண்ணுறாங்கன்னா எங்களோட சம்பளம் 30 லட்சம் வரும். ஆனால் பெரிய படங்களுக்கு 3% தான். இப்போ நாங்கள் இப்போ இந்த 10% 20%க்கும் நான் ஃப்ரீயாக பண்ணால் உங்களுக்கு லாபம் வந்துடுமா? இப்போ நீங்கள் படம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்கள் பட்ஜெட் 3 கோடினா எங்கள் சம்பளம் அதிகபட்சம் 50 லட்ச ரூபா. இப்போ வெறும் 50 லட்சம் தான் உங்களுக்கு நஷ்டமா? 3 கோடியில் நீங்கள் படம் பண்ணிங்கன்னா 4 கோடி நஷ்டம் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி தமிழ் சினிமாவோட நிலைமை. எல்லாம் இந்த படத்தை ஃப்ரீயாக அவங்கவுங்க வாங்கிக்கிறது தான் இருக்காங்க தவிர ஒருத்தரும் விலை கொடுத்து வாங்க தயாரில்லை. ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன், பணமே இல்லாமல் தேட்டரில் கொடுக்கணும், அட்வான்ஸ் கூட கிடையாது. அப்புறம் ஓடிடியில் எந்த விதமான ஷேரிங் இல்லை, வந்தால் ஷேரிங்கு, பணமே இல்லாமல் எல்லோரும் ஓடிடி அவங்க லைப்ரரியில் நம்ம படங்கள் போய் உட்காந்துருக்கு. இதெல்லாம் போராடுறதுக்கு உண்டான இது சக்தி எல்லோரும் ஒருங்கிணைந்து தான் பண்ண முடியும். இதையெல்லாம் இல்லாமல் விட்டுட்டு என்னோட சண்டை போடுறதுல என்ன நியாயம் இருக்குது? என்னோடங்கிறது பெப்சியோட சண்டை போடுறதுல எந்த நியாயம் இல்லை. எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து விஷயங்களையும் அவங்க கேட்காமலே நான் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். இப்போவும் நான் பண்ணதா எனக்கு அவங்களோட எந்த விதமான ஈகோவும் இல்லை. எனக்கு தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். இன்றைக்கும் நான் கவுன்சிலில் நான் மெம்பர், சேம்பரில் நான் மெம்பர் இல்லை சார். சேம்பருக்கும் கவுன்சிலுக்கும் சண்டை வந்ததுனால நான் சேம்பர்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். நான் சேம்பரில் மெம்பர் இல்லை. நான் இன்றைக்கும் நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் மெம்பர் இல்லை, ஒன்லி கவுன்சிலில் தான் மெம்பர் நான். ஏன்னா இது என் மேலே குற்றச்சாட்டு. அவங்க நிர்வாகிகளுக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. நீங்கள் உங்களை மாதிரி சீனியர்ஸ் அங்கே வர்றதில்லை. அதுதான் இப்போ பிரச்சனை.
அவங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்குது, மேடம் இருக்காங்க, அவங்களுக்கு கூட என் மேலே ஒரு கோபம் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது பாவம், இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதை சரி பண்ணி உங்களை மாதிரி இருக்க சீனியர்ஸ் நீங்கள் வந்து உட்காருங்க. இல்லை நான் பேசுகிறது தவறாக இருந்தால் மேடத்துக்கு கூட சொல்கிறேன், உங்கள் ஈசியில் கூப்பிடுங்க, இல்லை ஜென்ரல் போர்டில் கூப்பிடுங்க. நாங்கள் என்ன தவறு செய்தோம்? ஒரே விஷயம் இப்போ எங்களால் பண்ண முடியாது என்னன்னா, பெப்சியாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது எங்களால் பண்ண முடியல. 300 ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது 300 ப்ரொடியூசர் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது இப்போ நடக்காது. அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் மேலே நீங்கள் வந்து ஒன்று ஒத்துழையாமை பண்ணும்போது அது ஒரு தடவை என்ன பண்ணலாம், தொடர்ந்து பண்ணும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டோடும் எங்களுக்கு தகராறு வருது, எல்லாருக்கிட்டும் எங்களுக்கு கெட்ட பேர் வருது. அப்புறம் நாங்கள் யார்கிட்ட போய் ஒர்க் பண்ண முடியும்? அப்போ நீங்கள் உங்கள் ப்ரொடியூசர்ஸ் மெம்பரை நீங்கள் கூப்பிட்டு அதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. இது வேணால் நான் எப்போ கூப்பிட்டாலும் தானு சார் சொன்னார் மேடையில், நான் கூட எனக்கு மேடம் சொன்னதுலேருந்து ரொம்ப மன வருத்தம் என்னன்னா, மற்றவங்களாம் சினிமாவை காயப்படுத்துகிறாங்க, நம்ம இதை பற்றி பேசவே கூடாதுன்னு நான் வந்து 6 மாதம் இது வரைக்கும் பேசவே இல்லை சார். சரி என்ன திட்டாலும் பரவாயில்லன்னு. ஆனால் அது திட்டத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அளவுக்கு நம்ம பேச நம்மளோட மௌனம் அவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து நான் சம்மதம் தெரிவித்த மாதிரி ஆயிடுது. அதனால தான் நான் வந்து நேற்று வந்து என்ன ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் உள்ளாக்கு. இது வரைக்கும் வந்து மிக கேவலமாக ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டரில் இருந்தே கூட என்ன பொய்யான குற்றச்சாட்டுகளை விமர்சிச்சு அரசுக்கும் எனக்கும் வந்து ஒரு பிளவு ஏற்படுத்த முயற்சி என்னென்னவோ அவங்க பண்ணுற அவங்க தரத்துக்கு இறங்கி எல்லாமே பண்ணாங்க. அதனால் அதையெல்லாம் கூட நான் இது பண்ணல. இப்போ நாங்கள் ஏதோ ஒரு முயற்சி போட்டுருவோம், எங்களுடைய தொழிலாளர்களுக்கு அவன் வந்து கூலியாக இல்லாமல் அவன் வந்து ஒரு தொழிலாளராக மாறினங்கிற ஒரு முயற்சிக்கு நாங்கள் ஏதோ பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்க மாதிரி வந்து பண்ணி அது என்னுடைய இமேஜை இல்லை என்னுடைய சுயமரியாதையை இல்லை என்னோடய ஒழுக்கத்தை அது குறைக்கவோ அதுக்கு சீர்கேடு நினைக்கும் போது தான் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது. நான் வந்து ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் சார், நான் பணம் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி படம் இருக்கலாம், ஆனால் சுய ஒழுக்கத்தில் என்னை விட எவனும் இங்கே வந்து உயர்ந்தவனில்லை. என் சுய ஒழுக்கம் அவ்வளோ சுத்தமானது, அவ்வளோ நியாயமானது என்னோடய சுய ஒழுக்கம். அதனால் என் சுய ஒழுக்கத்திலையோ என்னுடைய கேரக்டரையோ அசாசினேட் பண்ணும்போது அதை எல்லாத்தையும் விட எனக்கு அதுதான் பெருசு. என் பதவி, என் உயிர், என் சினிமா, என் குடும்பம் எல்லாத்தையும் விட என்னுடைய சுயமரியாதை தான் எனக்கு பெருசு. என்னுடைய சுய ஒழுக்கத்து மேலேயும் என்னுடைய நன்னடத்தை மேலும் யாராவது வந்து கல்லெறிஞ்சாங்கன்னா நான் அதை திருப்பி அடிப்பேன். அதுதான். ஏன்னா இன்றைக்கி கல்லன் வந்து நான் முதல்ல அவர் மேடையில் பேசும்போது சொன்ன வாசகம் இன்னும் ஞாபகம் இருக்குது. கல்லெறிந்தார்கள் வீடு கட்டினோம், தீ வைத்தார்கள் விளக்கேற்றோம், வெளிச்சம் வந்தது. அதுதான் எங்களோட இது வரைக்கும் நாங்கள் கவுன்சிலுக்கு அகைன்ஸ்டாக பண்ணதே இல்லை சார், இனிமேலும் பண்ண மாட்டோம். அவங்க எங்களை அழிக்க நினைக்காம இருந்தால் நாங்கள் ஒரு சக்தி, நாங்கள் ஒரு வால், இந்த வாலை வச்சு அவங்க எதிரி அடிச்சுக்க போகிறாங்களா இல்லை அவங்களே வெட்டிக்க போகிறாங்களா அவங்க தான் முடிவு பண்ணிடணும். நீங்கள் தான் எங்களுக்கு வழி சொல்லணும். நன்றி, வணக்கம். இதுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன். இந்த மகிழ்ச்சியை கொடுத்ததுக்கு யார் கண்ணன் நான் டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இது வந்து உண்மையாகவே பர்ஃபெக்ட் ரீயூனியன் மாதிரியே இருக்குது எனக்கு. இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை வருஷம் பழகிருக்கோன்னு இப்போ பார்க்கும்போது அப்படியே மெமரிஸ் ஓடிட்டுருக்கு. தேங்க்யூ கண்ணா, ஜஸ்ட் லைக் தட், தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் தானு சாரும் ஒரு மேட்ரு பேசினார். அது கம்பீரமான விஷயங்கிறதுனால அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசிடுறேன். இப்போது செல்வமணி சார் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த டைரக்டரோட லெட்டருங்கிறது மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும், அங்கே இது யூனியனில் இருக்குது சார். நான் இங்கே எத்தனையோ தடவை தயாரிப்பாளர் சங்கத்தையும் ஃபிலிம் சேம்பரில் சொல்லியிருக்கேன், இது கேட்கவே இல்லை. அவங்க டைரக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி இத்தனை நாளில் ஷூட் பண்ணுறோம், இவங்க ஆர்டிஸ்ட்டு இந்த பட்ஜெட்டுங்கிறது லெட்ரு கொடுத்தா தான் மலையாளம் கேரளா அசோசியேஷனில் கையெழுத்து போடுவாங்க. நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், பிருத்திவிராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். அதை வந்து முதல்ல சொன்னேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம். பட் இது உண்மை, இது கரெக்டாக இந்த மாதிரி பேசிக்கிட்டால் சினிமா நல்லாயிருக்கும். சினிமா நல்லா இல்லாததுக்கு காரணம் நம்ம தான், சினிமா இல்லை, அது உண்மை. எனவே நன்றி. மகேந்திரன் சார் பற்றி சொல்லணுன்னா, நெஞ்சத்தை கீழாத எங்கள் எல்லாருடைய நெஞ்சத்தை கீழினவர் மகேந்திரன் சார். பிரமாதமான இயக்குனர், எக்ஸ்ட்ரானரி எழுத்து ஆளுமை இருக்கிறவர். அவர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல், அவரை எழுத்து பற்றியும் படத்தை பற்றி பேசுகிறோன்னா, எந்த விதமான சப்ஜெக்டாக இருந்தாலும் பொதுவாக டைரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேயே தே ஆர் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க, ரைட்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் மகேந்திரன் சார் பொறுத்தவரை ஒரு நான் மூவருங்கிற ஒரு படமாகட்டும், மோகம் 30 வருஷமாகட்டும், தங்கப்பதக்கமாகட்டும், உதிரி பூக்கள் ஆகட்டும், பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும், ஜானி ஆகட்டும், இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம்.
பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா ஆகட்டும் இதாகட்டும், அவர் வந்து ஒரு எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் அதுக்கு அப்படி ஜீவன் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கெல்லாம் சாந்தகமாக இருந்து தான் நமக்கு உதிரி பூக்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய காவியத்தை கொடுத்தவர். இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல்ட் ஃபிலிம் இன் இந்தியன் ஸ்க்ரீன். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு ரொம்ப 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேர். நான் நல்ல டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன், அவரோட கேரக்டரேஷன் தான், அவரோட அந்த ஆளுமை எங்கே வருதுன்னா அவரோட ஹீரோவோட கேரக்டரேஷன் எழுதுறது தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதிரி பூக்களில் விஜயன் சாரோட கேரக்டரேஷன் ஆகட்டும், அஸ்வினி அம்மா கேரக்டரேஷன் ஆகட்டும், பூட்டாதா போட்டுக்கள் ஜெயந்தி அவர்கள் கேரக்டரேஷன் ஆகட்டும், ஏன் ஜானி படத்தில் பார்த்துங்க ரஜினி சாரோட அவரை வந்து எவ்வளோ வித்தியாசமாக காட்டிருப்பாருங்கிறது ஜானி படம் பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் அந்த கேரக்டரேஷன் வச்சியே சீன்ஸ் எழுதுறதாகட்டும், அதை வந்து நெஞ்சை தொடுற மாதிரி சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதி அது வந்து நெஞ்சை தொடுற மாதிரி செய்யக்கூடிய ஒரே டைரக்டர் அவர் தான். அவரை பற்றி பேசுகிறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்குது, கொஞ்சம் கௌரவமாக இருக்குது. ஏன்னா ஐ எம் ஏ பிளெஸ்ட் ஒன். பாலு மகேந்திர சார் மூலமாக அறிமுகமான நானும், மகேந்திரன் சார் ஆகட்டும், பாபு சார் ஆகட்டும், இந்த மாதிரி மிகப்பெரிய சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் டைரக்டர்கிட்ட மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமாக வரும். ஆனால் இவர் 60ஸ்லேருந்து 80s 90s வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட படத்தில் அந்த தரத்தை அப்படியே உயர்த்து போயிருக்கிறார். ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஆகட்டும், அவர் முதல் பண்ண படங்களுக்காகட்டும், இந்த படங்களுக்கு தங்க பதக்கம் ஸ்டைலுக்கும் உதிரிப்பூக்கள் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். அது சம்பந்தமே இல்லை. ரிஷி மூலம் பாருங்கள், ஒரு பூட்டாத பூட்டுக்கள் பாருங்கள், எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே காலகட்டங்களில் வந்த படங்கள் தான். அப்படி ஒரு ரைட்டர் எந்த மாதிரி கதை யாருக்கு வேணுன்றதும் அப்படி வச்சு ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி என்ன வேணாலும் ஒரு சிபி எதை வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தால் ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும். இங்கே நிறைய பேர் இவங்களை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. பட் டைமை கருதி சொல்லணும்னு ஆசைப்படுறது ஒவ்வொருத்தர்கிட்ட பர்சனலாகவே பேசினேன். உதாரணத்துக்கு இப்போ தான் தானு சார் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். 80sலேருந்து ஆக்டிவாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி? அந்த ஆளுமைக்கு தான் நன்றி சொல்லணும். அவருக்குள்ளேயே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கிறாரு, இயக்குனர் இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரு, ஒரு லிரிக் ரைட்டர் இருக்கிறாரு, ஒரு நல்ல ரசிகன் அவர். ஆக்சுவலாக அவர் அந்த மாதிரி ஒரு டைட்டில் அவர் கூட எடுக்கலாம் அவர். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. லெனின் சார் பற்றி எப்படி சொல்கிறது? நான் அவர் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வரமாட்டாரான்னு நான் சொன்னேன், எப்படியாவது ட்ரை பண்ணுறான் மனுஷனை, எப்படியாவது கூட்டிகிட்டு வாடா, பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன்னு. ஏன்னா அவருக்கு கிடைக்க மாட்டார். எப்படி ஒரு பாசிட்டிவாக சொல்லக்கூடிய மாமனிதன் அவருன்னா, ஒரு காலகட்டத்தில் எனக்கு பணமே இல்லை, படம் பண்ணுறது பற்றி பேசிட்டு இருந்தேன். ஏஎம் ஸ்டூடியோவில் சாரை பார்த்தோம். அப்படியே அந்த எடிட்டிங், அந்த எல்லாருக்கும் தெரியும் எடிட்டிங் ரூம்ஸ். எங்கே என்ன மோகன் சார் என்ன எங்கே எங்கே என்ன இல்லை சார் இப்படியே வந்திருக்கேன். எப்போ படம் பண்ணுறீங்க அப்படின்னா, சார் சும்மாங்க சார் பணமே இல்லை, என்ன படம் பண்ணுறதுக்கு பணம் எதுக்கு அப்படின்னா, ஏய் என்னடா அப்படின்றதுக்குள்ளே உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறார். அவ்வளோ தன்னம்பிக்கை வர வைக்கிறார். தேங்க்யூ சார், தேங்க்யூ லெனின் சார். ஸ்டீல்ஸ் ரவி என்னோட நண்பன், எங்கள் எல்லாருக்கும் நண்பன். நம்ம நெஞ்சத்துக்கு இல்லாததுலேருந்து அப்படியே வந்தோம், இன்றைக்கும் வளர்ந்துட்டுருக்கோம். பாறைவளல் அங்கே எங்கேயோ இருக்கான், அதுக்கப்புறம் பார்க்குறேன். அந்த மாதிரி மிக சிறந்த சாரை வந்து பார்க்கணும்னு எத்தனை இடத்துல கேட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சார் இப்போ சொன்னேன் சார், நான் உங்களுக்கு அதை கொடுங்க ஐயா. நான் வந்து இவரை பார்க்கணுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கரெக்டான கனெக்டாக கிடைக்கல. இங்கே பார்த்தோன்னே எனக்கு எத்தனை நல்ல பாடல்கள் எழுதியிருக்காரு ஐயா மனுஷன். மியூசிக் போடுறது மட்டும் இல்லை, சிங்கரும் ஆகட்டும், லிரிக்ஸ் எவ்வளோ இங்கே தொடர மாதிரி எழுதினம்மா. இவருக்கு நான் சொன்னேன் பர்சனலாக வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் சார், தயவுசெய்து உங்கள் ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கிட்ட, நம்ம கண்ணதாசன் பையன் ஒவ்வொருத்தர்கிட்ட, ராம்ஜி, எத்தனை பேரை நான் சொல்ல முடியும் எங்கே. ஆனால் அதனால் அவங்கக்கிட்ட பர்சனலாக 2 நிமிஷம் பேசிடுறேன். எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி. ஸ்னேகன் ஆகட்டும், குட்டியம்மா ஆகட்டும், அவங்க என்ன சொல்கிறது, அவங்க எல்லாருக்கும் அம்மா ஆயிட்டாங்க. இந்த வழக்கறிஞர்கள் சொல்லணும், அம்மா உங்கள் அம்மா மாதிரி எனக்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நான் நல்லா இருக்கேன். தமிழில் இருக்கிற அத்தனை தாய் குலத்தோட ஆசீர்வாதத்தில் தான் இன்றைக்கும் நல்லா இருக்கேன். நன்றி சொல்லுங்கம்மா உங்கள் அம்மாவுக்கு. தேங்க்யூ.
சார் நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம், எல்லாரும் வீட்டுக்கு போகணும், அடிப்பாங்க இல்லைன்னா. தேங்க்யூ. டைரக்டர் மகேந்திரன் சாரோட பேரில் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறீங்க கண்ணன் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஆமாம், நல்லபடியாக நடக்கணும் அகாடமி. நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும், ஒரு நடிகையாக இருந்தாலும், எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், எவ்வளவோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ படங்களில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், பிரசாத்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட், பிரசாத் மல்டிமீடியாவில் வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து படித்து ஒரு குறும்படம் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வேணும். அந்த அகாடமிக்குள்ளே வந்து படிக்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃபில் இருந்து வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து படிக்கிறதுக்கு வராங்க. ஒரு பையன் ஐடியிலிருந்து வரான், ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் ஆந்திரா, 2 பேர் ஆந்திராவிலேருந்து வராங்க. சம்பந்தமே இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி வயசானவங்க 50 வயசு 60 வயசு ஆளுங்கள் கூட வந்து இதே பிரசாதில் வந்து என் கூட படிச்சிருக்காங்க. என்னோட முன் பேட்சில் பின் பேட்சில் படிச்சிருக்காங்க. குறும்படத்தில் நடிக்கிறாங்க, ஆர்வமாக இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறதுக்கு. எனக்கு தினசரி ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்கள் சீரியல்லையும் படங்கள்லையும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவ்வளோ ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில் வந்ததுனால. எவ்வளவோ பைத்தியமாக இருக்காங்க சினிமா பற்றி, சினிமாக்குள்ளே நுழையிறதுக்காக. என்னோட குறும்படம் நான் எடுத்ததப்புறம் இது எல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன். நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் கூட அப்படி இருக்காங்க இது படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க சார், பெரிய டைரக்டரோட பேரில் ஆரம்பிக்கிறீங்க. அதனால் அங்கே சிறப்பு முறையோட எல்லாம் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்துட்டு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சா பத்தாது, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன ஒரு சஜஷன், அங்கே படிக்கிற பசங்களில் நீங்களே தேர்ந்தெடுங்க யார் நிஜமான நல்ல டேலண்ட் உள்ள பசங்க. அது டைரெக்ஷனாக இருக்கலாம், ஆக்டிங்கில் இருக்கலாம், சினிமாடோகிராஃபிக்கில் இருக்கலாம். அந்த மாதிரி சில பேர் பயங்கர டேலண்ட் உள்ள இருப்பாங்க. அந்த மாதிரி டேலண்ட் உள்ள பசங்களை சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து டைரக்டர்ஸ் கிட்ட அனுப்புங்க. ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம். அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு அவங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த அகாடமியிலேருந்து ஒரு 2 பேர் நீங்கள் சேர்க்கணும் நம்ம அகாடமியிலேருந்து. அது சினிமாட்டோகிராஃபர் கிட்ட டைரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் அனுப்புங்க சார். அவங்களுக்கு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணும் சார். இது தியரி மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கலில் அவங்களுக்கு நாலேஜ் வேணும். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இது என்னோட சின்ன ஒரு இது. ஏன்னா இங்கே படிச்சுட்டு மட்டும் பத்தாது, ஒரு இயக்குனர் கூட அவங்க ஒர்க் பண்ணணும், ஒரு சினிமாட்டோகிராஃபர் அண்டர் ஒர்க் பண்ணணும். அந்த லொக்கேஷனில் என்ன நடக்கணும்னு உண்மையான ஒரு நாலேஜ் ப்ராக்டிக்கல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் சார். அதை நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு கூட டைஅப் பண்ணி, டைரக்டர்ஸ் கூட டைஅப் பண்ணி, செல்வமணி சார் இருக்கார், தானு சார் இருக்கார், படம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் இல்லையா, பேரரசு சார் இருக்கார், லெனின் சார் இருக்கார், எடிட்டிங். ஓ மை காட், என்னோட குறும்படம் பற்றி சொல்லியே ஆகணும். லெனின் சார் இல்லைன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. நன்றி லெனின் சார், கண்டிப்பாக இந்த மேடையில் நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப லக்கி, எவ்வளோ லக்கின்னு என்னாலே சொல்ல முடியாது. நான் எவ்வளோ லக்கி. எல்லாமே என்னோடய லைஃப்பில் நடந்தது நல்ல விஷயங்களில் இந்த குறும்படம் கூட அவ்வளோ லக்கான ஒரு விஷயந்தான். எல்லாமே ஒரு ஆர்வம் தான். நம்ம போடுற அந்த ஆர்வம், நம்ம போடுற அந்த பேஷன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி லெனின் சாரோட சப்போர்ட், ஓ மை காட், சச் அ ஸ்வீட் பர்சன். கோவப்படுறேன்னு சொன்னீங்களே தானு சார், நான் ஷாக் ஆயிட்டேன் ஒரு செகண்டு. ஐயோ, அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன், அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன், ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன், உடனே அவர்
எடிட்டிங் செய்யணுமா அப்படின்னாரு. ஆமாம் சார் எடிட்டிங் செய்யணும். உடனே வாங்கன்னு சொல்லி என்னை வர வச்சு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சும்மா சின்னதாக ஒரு எடுத்திருக்கேன். எனக்கே பயம், ஐயோயோ என்ன சொல்லுவாரோன்னு பார்த்துட்டு. ஆனால் அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எவ்வளோ அழகாக அதை எடிட் பண்ணலான்னு சாரோட இது இல்லான்னு கண்டிப்பாக முடியாது. அவரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி ராஜா சார் இருக்கட்டும், அவரும் ஐயோ ஃபுட்டேஜ் பார்த்ததும் மியூசிக் பண்ணி கொடுத்த இளையராஜா சாருக்கு எப்போவுமே நன்றி. ஸோ அந்த மாதிரி இந்த குறும்படத்துக்கு அந்த மாதிரி சேர்ந்துச்சு சார். குறும்படம் எல்லாம் ஓகே, லெட் இட் பி. இந்த அகாடமி நல்லபடியாக நடந்து நிறைய இங்கே பசங்கள் வந்து படித்து அப்புறம் போய் டைரக்டரோ ஆக்டரோ ரைட்டர்ஸோ எவ்ரிதிங் ஏதாவது ஆகணும்னா கண்டிப்பாக இந்த அகாடமி நல்லபடியாக வரணும். நிறைய பேர் இங்கேருந்து படிச்சுட்டு வெளியில் வரணும். நானும் புதுமை பித்தன் படத்தில் ஒரு ரன் ஷெட்யூலில் வந்து மகேந்திரன் சார் டைரெக்ஷன் பண்ணார். ஆமாம். ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி தட் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் சர்ஸ் டைரெக்ஷன். அந்த டைமில் எனக்கு தெரியல பெருசாக. த ஒன்லி திங் ஐ நியூ ஹி இஸ் அ வெரி பிக் டைரக்டர், ஹி இஸ் டன் வெரி பிக் ஃபில்ம்ஸ், அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் தவிர. ஆனால் அப்புறம் பயம், ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட், ஒரு பயம், நம்ம இன்டராக்ட் பண்ண முடியல ஒன்றும். பட் அவர் கூட அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த படத்தில். ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ், ஆல் லவ்லி பீப்புள் ஆன் த ஸ்டேஜ். எல்லோரும் கூட எனக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 2 நாள் முன்னாடி தான் சாருக்கு பாராட்டு விழா நடந்தது, முந்தா நேரத்தை. இன்னைக்கு சாரோட பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ.